آل قرآني حفظتم آي رحماني وفضلتم تلاوته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. எனது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே சகோதரிகளே ஈமானிய உறவுகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ஆண்டுக்கான காலை நேர வகுப்பு தொடரிலே கலந்துரையாடுவதற்கு ஒரு தலைப்பை தெரிவு செய்து அல்லாஹுடைய அருளினால் இன்று காலை முதலாவது வகுப்பை நிறைவு செய்தோம். காலை நேர வகுப்பு தொடருக்கு திருந்துங்கள் திருத்துங்கள், ஆரம்பமாக முக்கியத்துவம் பெற வேண்டியது சுய சீர்திருத்தம். அதனை அடுத்து பிறரை அடுத்தவர்களை திருத்தும் பணி இடம்பெற வேண்டும். இது தொடர்பிலே இன்று காலை வகுப்பிலே பிரயோசனமான சில பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாலை நேர சொற்பொழிவு தொடருக்கு தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் 3 நாட்கள் நடைபெற இருக்கின்ற இந்த சொற்பொழிவு தொடருக்கு மரணம் முதல் மறுமை வரை என்ற தலைப்பை தெரிவு செய்திருக்கிறோம். இவ்வளவு காலமும் அதிகமாக வாழ்வு பற்றி பேசியிருக்கிறோம். உலக வாழ்க்கை பற்றி, உலக வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்வது, ஒழுங்குபடுத்திக் கொள்வது, அதற்கு தேவையான வழிகாட்டல்கள் என்ன, போதனைகள் யாவை என்பது தொடர்பிலே சில பல விஷயங்களை தொடர்ந்து பேசி வந்திருக்கிறோம். இப்போது இந்த வாழ்க்கையின் முடிவாக அமையப்போகின்ற மௌத்தை பற்றி ஒரு நினைவூட்டலாக, அந்த மௌத்தோடு சம்பந்தப்பட்ட முக்கியமான விஷயங்களை நமது நினைவுக்கு கொண்டு வரும் வகையில் சில பல விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் கலந்துரையாட இருக்கின்றோம். நானும் நீங்களும் இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு பயணத்தில் இருக்கிறோம். இது ஒரு பயணம். பொதுவாக வாழ்க்கை பயணம் என்றுதான் சொல்வார்கள். ஒரு பயணத்தில் இருக்கிறோம். இது ஒரு நீண்ட பயணம். இந்த பயணத்தின் தொடக்கம் பிறப்பு, இதன் முடிவு இறப்பு அல்ல. இறப்பு என்பது இந்த பயணத்தின் அடுத்த கட்ட ஒரு ஆரம்பம் என்று சொன்னால் அது பிழையாக இருக்க மாட்டாது. இது ஒரு நீண்ட நெடும் பயணம். இதிலே மரணம் என்பது ஒரு வெறும் கடவைதான், ஒரு கடவை. இம்மை என்ற இந்த பயணத்தை முடித்து மறுமை என்ற பயணத்தை தொடங்குவதற்கான ஒரு கடவையாக அமைவதுதான் மரணமே தவிர இந்த வாழ்க்கையின் முடிவு அல்ல என்பதை ஆழமாக நம்புவர்கள் நாங்கள். அதுதான் உண்மையும் கூட. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வாழ்க்கையை ஒரு பயணமாகத்தான் நமக்கு வர்ணித்து காட்டியிருக்கிறார்கள். குன் ஃபி துன்யா கஅன்னக கரீப் அவ் ஆபிரு சபீல். இந்த உலகிலே ஒரு பரதேசியை போல அல்லது ஒரு பிரயாணியை போல நீ வாழ வேண்டும், இருக்க வேண்டும். இந்த உலக வாழ்க்கையை நீ ஒரு பயணமாக பார்க்க வேண்டும். நீ பிறந்த மண்ணில் இருந்தாலும்
மற்றோர் இடத்தில் வாழ்ந்தாலும் இன்னொரு இடத்தில் இருந்தாலும் நீ பயணத்தில் இருக்கின்ற ஒரு ஸ்ட்ரேஞ்சர், பரதேசி, ஒரு ஸ்ட்ரேஞ்சர். உலக வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவரும் ஒரு ஸ்ட்ரேஞ்சராகத்தான் இருக்கிறோம், ஒரு பரதேசியாக இருக்கிறோம். பரதேசி என்றால் தன்னுடைய தேசம் அல்லாத இன்னொரு தேசத்தில், தன்னுடைய ஊர் அல்லாத இன்னொரு இருப்பவருக்கு பரதேசி என்று சொல்லுவோம். உதாரணமாக இப்போ இந்த நாட்டிலே நான் ஒரு பரதேசி, இந்த ஊருக்கு நான் ஒரு ஸ்ட்ரேஞ்சர், புதிதாக வந்தவர். நான் நாளை இன்னொரு நாட்டுக்கு போனால் அங்கும் நான் ஒரு பரதேசி. நான் பிறந்த மண்ணுக்கு போனால் மட்டும்தான் ஊர்வாசி என்று சொல்வார்கள். இப்போ ஊர்வாசி என்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல் தான் பரதேசி. நபி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த உலகத்தில் வாழ்கிற யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் தான் இந்த உலக வாழ்க்கையில் ஒரு பரதேசி, எனக்கு என்று ஒரு சொந்த ஊர் இல்லை. எனவேதான் நாம் அவ்வப்போது நினைவுபடுத்துவோம், இந்த உலக வாழ்க்கையில் யாருக்கும் சொந்த ஊர் என்று ஒன்று கிடையாது. சொந்த ஊர் சுவர்க்கம்தான். சொந்த ஊர் சுவர்க்கம்தான். சொந்த ஊர் சுவனம் போய் சேரும் வரைக்கும் ஒவ்வொருவரும் எங்காவது ஒரு இடத்திலே பரதேசியா இருப்பார். குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப், நீ ஒரு பரதேசியை போல் இந்த உலகத்தில் வாழ். அவ் ஆபிர் சபீல், அல்லது ஒரு பிரயாணியை போல, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்கின்ற ஒரு பிரயாணியை போல் வாழ். நிலையான உனது இருப்பிடம், தரிப்பிடம், இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் அங்குதான் இருக்கிறது. அல்லாஹு தாலா ஆதம் அலைஹி அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் இந்த பூமியில் வாழத்தானே படைத்தான். ஆனால் நேரடியாக பூமிக்கு அனுப்பவில்லை. மாற்றமாக சுவனத்தில் அவர்கள் இருவரையும் குடியமர்த்தினான். குடியமர்த்தி கொஞ்சம் காலம் அங்கு வாழ்ந்ததற்கு பிறகுதான் சில சபபுகளை உருவாக்கி அவர்கள் இருவரையும் இந்த பூமிக்கு அனுப்பி வைக்கிறான். ஏன் சுவனத்தில் கொஞ்ச நாள் வாழ வைத்தான் என்ற கேள்விக்கு பல விளக்கங்கள் இருக்கலாம். முக்கியமான ஒரு விளக்கம், சொந்த ஊர் இதுதான், சொந்த ஊர் இதுதான், உங்களது வாழ்விடம் இதுதான், திரும்பி வர வேண்டிய இடம் இதுதான். இப்போது தற்காலிகமாக போய் வாருங்கள், பூலகுக்கு போய் வாருங்கள், உங்களை இந்த இடத்துக்கு தயார்படுத்தி கொண்டு தகுதிப்படுத்தி கொண்டு வாருங்கள் என்று அவர்கள் இருவரையும் அனுப்பி வைக்கிறான் என்ற விளக்கம் மிக பொருத்தமானது, சரியானது. அந்த வகையில் தான் அவர்கள் இந்த உலகத்துக்கு வந்தார்கள். பிறகு சொந்த ஊர் சுவனத்தை போய் அவர்கள் சேர்ந்திருப்பார்கள் இன்ஷா அல்லாஹ் பிஇذنில்லாஹ். இப்போ நானும் நீங்களும் நாம் ஒவ்வொருவரும் ஒரு பிரயாணியாக இருக்கிறோம், ஒரு நீண்ட பிரயாணத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். அந்த பிரயாணம் என்பது மரணத்தோடு நிறைவு பெறுவது அல்ல. மரணம் என்பது இம்மைக்கான பிரயாணம் முற்று பெற்று நிறைவு பெற்று மறுமைக்கான பிரயாணத்தின் துவக்கம். இம்மைக்கும் மறுமைக்கும் இடையிலான கடவையாக, போர்டராக இருப்பதுதான் மறுமை. உதாரணமாக, இலங்கை என்னுடைய இம்மை, இந்த நாடு என்னுடைய மறுமை. இலங்கை என்ற இம்மையிலிருந்து இந்த நாடு என்ற மறுமைக்கு வருவதற்கு போர்டு அத்தாரிட்டிஸ் இருக்கிறார்கள். எனக்கு வர முடியாது. வருவதாக இருந்தால் அந்த கடவையை, போர்டரை கடக்க வேண்டும். போர்டு அத்தாரிட்டிஸ் என்ற பெயரில், இமிகிரேஷன் என்ற பெயரில் நின்று பார்த்து கேட்டு இவரை உள்ளே என்னுடைய அனுமதிக்க முடியுமா, அதற்குரிய தகுதி தராதரம், அனுமதி பத்திரம், அனுமதி பத்திரம், விசா என்ற பெயரில், பாஸ்போர்ட் என்ற பெயரில், அதுக்குதான் கடவுச்சீட்டுன்னு சொல்றது. கடவுச்சீட்டு, கடவுச்சீட்டு என்ன? கடப்பதற்கான அனுமதி பத்திரம். அந்த வகையில் இம்மை என்ற இந்த உலக வாழ்க்கையின் கடவையாக இருப்பதுதான் மௌத், மரணம். இப்படித்தான் மரணத்தை நாம் பார்க்க வேண்டும், நம்ப வேண்டும் என்பதை நமது தீன் நமக்கு சொல்லுகிறது. எனவே எப்போதும் அந்த விஷயத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. அந்த கடவையை தொடர்ந்துதான் நாம் எங்கு செல்கிறோம், செல்லுமிடம் அங்கா செல்லுமிடம் இங்கா என்பது தீர்மானிக்கப்படும். எனவே நமது பயணத்தின் ஒரு கட்டமாக மரணம் அமைகிறது.
அடுத்த கட்ட பயணம் மரணத்தை தொடர்ந்து தொடரும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நான் நீங்களும் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த உலக வாழ்க்கையில் நாளாந்தம் நிறைய விஷயங்களை நாம் விரும்பியோ விரும்பாமலோ நினைவுபடுத்திக் கொண்டே இருப்போம். ஞாபகம் வரும். உதாரணமாக நமது பெற்றோர்கள் அவ்வப்போது நினைவுக்கு வருவார்கள். நம்மை விட்டு பிரிந்து சென்ற மனிதர்கள், வாழ்க்கை துணைகளாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், இவர்கள் நினைவுக்கு வருவார்கள். ஒரு ஊரை விட்டு இன்னொருக்கு வந்தால் ஊரார் நினைவுக்கு வருவார்கள். இவ்வாறு நமது அன்றாட வாழ்க்கையில் பல விஷயங்கள் நினைவுக்கு வரும், பலர் நினைவுக்கு வருவார்கள். இயல்பானது, தவிர்க்க முடியாது. ஆனால் யார் நினைவுக்கு வந்தாலும் வராவிட்டாலும், எது நினைவுக்கு வந்தாலும் வராவிட்டாலும், அவ்வப்போது அடிக்கடி நாம் நினைவுபடுத்த வேண்டிய, நினைவுக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு விஷயம் இருக்கும் என்றால் அதுதான் மரணம். அதுதான் மரணம். மரணத்தை நாளாந்தம் தினந்தோறும் நாம் நினைவுபடுத்த வேண்டும் என்று வேண்டப்பட்டிருக்கிறோம். அதில் நிறைய நன்மைகள், நலவுகள், நலன்கள் இருக்கின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் 2 உபதேசிகளை தந்திருக்கிறார். 2 உபதேசிகள், தாக்கம் மிக்க பலமான உபதேசிகள். எந்த அளவுக்கு அந்த 2 உபதேசிகளும் வெரி பவர்ஃபுல் என்றால், போதுமான உபதேசிகள் என்றால், நம்மை போன்ற உபன்யாசிகள், உபதேசிகள் தேவை இல்லாத அளவுக்கு போதுமான உபதேசிகள் அந்த 2 உபதேசிகள். அந்த 2 உபதேசிகளை நாடி தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. 24 மணி நேரமும் அந்த 2 உபதேசிகளும் நம்மோடு இருக்கிறார்கள். ஒன்று நம்மோடு பேசி பேசி உரையாடி உரையாடி உபதேசம் செய்கின்ற உபதேசி. அடுத்தது மௌன உபதேசி, பேசாமலேயே நமக்கு உபதேசம் செய்யக்கூடிய உபன்யாசி. பேசும் உபதேசி அல்லாஹ்வுடைய கலாமான அல் குர்ஆன். அல் குர்ஆன் பேசி பேசி எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் குர்ஆனோடு வாழும் பொழுதெல்லாம், அதனை ஓதும் பொழுதெல்லாம், படிக்கும் பொழுதெல்லாம், பார்க்கும் பொழுதெல்லாம், அது சொல்லும் செய்திகளை நீங்கள் உள்வாங்கும் பொழுதெல்லாம், சீர்தூக்கி பார்க்கும் பொழுதெல்லாம் நல்லுணர்ச்சி பெறுவீர்கள். நீங்கள் நல்லுணர்ச்சி பெறுவோம். நான் காலையில் சொன்ன அந்த அல் குர்ஆன் வசனம், லகத் அன்ஸல்னா இலைக்கும் கிதாபன் ஃபீஹி திக்ருக்கும் அஃபலா தஅகிலூன். உங்களுக்கு நாங்கள் ஒரு கிதாபை, வேத நூலை தந்திருக்கிறோம், அதிலே உங்களோட திக்ர் இருக்கிறது. திக்ர் அது உங்களுக்கான உபதேசி, உங்களுக்கான வழிகாட்டி. அது உங்களை பற்றி பேசுகிறது, உங்களது விவகாரங்களை பேசுகிறது, உங்களது பிரச்சனைகளை அது பேசுகிறது, பிரச்சனைக்கான தீர்வுகளை அது தருகிறது. எனவே அதில் எல்லாம் இருக்கிறது, உங்களுக்கு தேவையானது எல்லாம் இருக்கிறது. அதை கையில் ஏந்துங்கள். ஒரு கையில் பேசும் உபதேசியை வைத்துக்கொண்டு பயணிக்கிறோம் என்றால் போதுமான உபதேசி, அது போதுமான உபதேசி. யாரையும் எவரையும் நாட வேண்டிய, தேட வேண்டிய தேவை இல்லாத அளவுக்கு ஒரு பக்கம். மறுபக்கம் மௌன உபதேசி, அது பேசாமல் என்றும் எப்போதும் நமக்கு உபதேசம் செய்து கொண்டே இருக்கிறது. அதுதான் மௌத், மரணம். மரணத்தை விட, மரண நினைவை விட, மரணத்தை நினைத்து பார்ப்பதனால் வரக்கூடிய தாக்கம், மாற்றத்தை விட இப்படியான பேச்சுகளாலோ மற்றொன்றாலோ இன்னொன்றாலோ நாம் எதிர்பார்க்கிற மாற்றம், தாக்கம் வரப்போவதில்லை. இந்த 2ஐயும் ஒரு மனிதன் தனது இருபெரும் உபதேசிகளாக வைத்துக் கொண்டாலே அவனது இந்த வாழ்க்கை பயணத்தை வெற்றிகரமாக முன்னெடுக்கிறான். இப்படியான அமர்வுகள் எந்த வகையில் உதவுகின்றன என்றால், இந்த 2 உபதேசிகளையும் நமக்கு காட்டித் தருவதற்கு உதவுகின்றன. இந்த 2 உபதேசிகளையும் உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள்.
இந்த 2 உபதேசங்களோடு வாழுங்கள். இந்த 2ம் தருகிற உபதேசமே உங்களுக்கு போதுமானது. ஒரு பக்கம் குர்ஆன் பேசி பேசி உபதேசித்து கொண்டே இருக்கும், மறுபக்கம் மௌத்து பற்றிய அந்த நினைவு ஞாபகம் போதுமான உபதேசி. கஃபா பில் மௌத்தி வாஇதன், மௌத்தே உங்களுக்கு போதுமான உபதேசி ஆகும். கஃபா பில் மௌத்தி வாஇதன், மௌத்தே உங்களுக்கு போதுமான உபதேசி ஆகும். அந்த வகையில் தான் இந்த ஆண்டு இந்த வகுப்பு தொடருக்காக நாங்கள் இந்த தலைப்பை உங்களுக்காக தெரிவு செய்திருக்கிறோம். மரணம் முதல் மறுமை வரை, அதாவது நமது இந்த வாழ்க்கை பயணத்தின் 2வது கட்டத்தை பற்றி பேச வேண்டும், நினைவுபடுத்த வேண்டும். அதன் ஆரம்ப கட்டமாக இருக்கின்ற அடுத்த வாழ்க்கையின் மறுமை வாழ்க்கையின் முதல் கட்டமாக இருக்கின்ற இந்த மரணம் பற்றிய சிந்தனையை, அது பற்றிய பிரக்ஞையை, அது பற்றிய விழிப்புணர்வை நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வகையில் தான் இந்த தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இது எனக்கும் உங்களுக்கும் நல்லுணர்வை தரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நான் மீண்டும் ஒரு முறை அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். இப்படியான அமர்வுகளுக்கு நாம் வரலாம், வராமல் இருக்கலாம். இப்படியான அமர்வுகளில் கலந்து கொள்ளலாம், கலந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் இந்த இருபெரும் உபதேசிகளையும் நாம் எந்த நேரமும் கையில் வைத்திருந்தால், இந்த உபதேசிகளோடு வாழ்ந்தால், அல்லாஹ்வுடைய கிருபையினால் நமது இந்த சுவனம் நோக்கிய பயணம், சொந்த ஊரான சுவனம் நோக்கிய இந்த பிரயாணம் பாதுகாப்பானதாக அமைந்துவிடும் என்பதை மாத்திரம் என்னால் உறுதிப்பட சொல்ல முடியும். எனவே மரணம் பற்றிய சிந்தனையை ஒரு நெகட்டிவ் தோட்டாக, ஒரு எதிர்மறையான சிந்தனையாக பார்ப்பவர்கள் இன்றைய உலகத்தில் இருக்கிறார்கள். ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு விரிவுரை தொடருக்காக நான் சிங்கப்பூர், மலேசியா நாடுகளுக்கு போயிருந்தேன். என்னோடு ஒரு ஹிந்து சகோதரர், ஒரு பேராசிரியர், கடந்த ஆண்டு அவர் மரணமடைந்தார். அவரும் அந்த லெக்சர் டூரிலே பங்கேற்றிருந்தார். ஒரு பெரிய பேராசிரியர், நல்ல மனிதர், இஸ்லாத்தை பற்றிய மிகவும் நல்ல புரிதலோடு இருந்தவர். ரசூலுல்லாஹை பற்றி அவர் பேசிய ஒரு உரை கூட தமிழிலே எழுத்துருவிலே புத்தகமாக வெளிவந்தது. நல்ல மனிதர். 2 பேரும் ஒன்றாக ஹோட்டலிலே ஒரே அறையில் தங்கினோம். எனது வாழ்க்கையில் முதல் தடவையாக ஒரு சகோதர சமயத்தவரோடு அறையை பகிர்ந்து கொண்ட சந்தர்ப்பம். ரொம்ப தயக்கத்தோடு தான் நான் அவரோடு தங்கினேன். அவரும் பிறகு சொன்னார், தானும் தயக்கத்தோடு என்னோடு தங்கினதாக. ஆனால் 2 பேரும் ரொம்ப ஐக்கியமாகப்படும் பிறகு ரொம்ப ஐக்கியமாக இருந்தோம். ரொம்ப பிரபலமான ஒரு ஆளுமை, கேரக்டர், எனிவே ஒரு பர்சனாலிட்டி. மலேசியாவிலே ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில் மரணம் பற்றி பேசுமாறு நான் கேட்கப்பட, அன்றைய இந்த முழு நிகழ்ச்சியும் மரணம் பற்றியதாக அமைந்தது. என்னுடைய உரை மரணம் பற்றியதாக அமைந்தது. நிகழ்ச்சி முடிந்து திரும்ப நாம் தங்கும் இடத்துக்கு, ஹோட்டலுக்கு திரும்புகிற வழியில் பேராசிரியருக்கு கடுமையான கோபம் என்னோட. என்னங்க இப்படி போட்டு மக்களை பயமுறுத்துறீங்க, சாவு ஞாபகப்படுத்தி. மனுஷன் வாழ பிறந்தானா சாவ பிறந்தானா? ஏன் இப்படி போட்டு மக்களை போட்டு பயமுறுத்துறீங்க? மரணமாம், மண்ணறையாம், மறுமையாம், விசாரணையாம், சொர்க்க நரகமாம். பயந்துட்டார் ரொம்ப. ஏன் இப்படி போட்டு பயமுறுத்துறீங்க? மக்களை நாம கூட்டி ஆர்வம் விட்டணும், ஆசை விட்டணும், நல்ல செய்திகள், சந்தோஷமான செய்திகளை சொல்லணும். இதை விட்டு போட்டு மரணத்தை பற்றி பேசுறீங்க. அது இவ்வளவு நெகட்டிவான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துண்டு. ரொம்ப என்னோட ரொம்ப கிருபையான மனுஷன், நல்லா தான் வேலை செஞ்சிருக்கு, நான் வேலையை கொண்டு நான் அதை பாசிட்டிவாக எடுத்தேன். அவர் வாழ்க்கையிலே அப்படி மரணம் என்ற தலைப்பில் எந்த உரையும் கேட்டு இல்லை. வாழ்வது எப்படி, வாழ்வது எப்படி, வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்வது எப்படி தான் எல்லாரும் பேசுகிறான். இந்த வாழ்க்கையை வெற்றிகரமாக அமைத்துக் கொள்வது எப்படி, சக்சஸ்ஃபுல் லைஃபை எப்படி நாம்
லீட் பண்ணலாம். இதை பற்றி தானே பேசுறதே. எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி உழைக்கலாம், எப்படி ஆளா மாறலாம், இதை பற்றி தானே எல்லாரும் பேசுறது. மோட்டிவேட்டர்ஸ்ண்டாவே அதுதானே. இவன் என்னாண்டா மரணமா, மறுமையாம், மனுஷராம், கேள்வி கணக்காம், விசாரணையாம். சொர்க்கத்தை பற்றி மட்டும் சொன்னாலும் பரவாயில்ல, நரகம்னு சொல்லி மக்களை போட்டு வாய்ச்சப்படுத்துறான். நானும் சாக கிடக்கிறேன், இவன் என்ன சொல்றான், தப்பி தவறி இவன் சொன்னது உண்மையா இருந்தா நம்ம நிலைமை என்னாட்டெல்லாம் அவர் ரொம்ப யோசித்தாரு. போய் என்ன திட்டி போனாரு. நான் சிரிச்சு போனேன். நான் உண்மையிலேயே எதுவுமே அவர் சொல்லலை. அது சரின்னு சொல்லவும் இல்லை, பிள்ளைன்னு சொல்லவும் இல்லை. அது விவாதிக்கக்கூடிய ஒரு விவகாரமாக நான் அதனை பார்க்கவில்லை. பாவம் அந்த மனுஷன், நல்ல மனுஷன். இப்படி ஒரு பார்வை இருக்குது. இந்த அடிக்கடி கெட்ட வார்த்தை பேசாதீங்க, அது உண்மையாயிரும் அப்படின்னு. இப்ப உண்மையிலேயே அப்படி நடக்கவும் ஆரம்பிச்சிட்டு. இப்ப மரணம் முதல் மறுமை வரை என்று இந்த தலைப்பை தெரிவு செஞ்சோமா, வந்து இறங்குறேன். நேற்று காலையில சொல்றாரு, இப்பதான் அவர் வஃபாத் ஆயிட்டாரு. அவன் குடும்பத்தை சேர்ந்த ஒரு சகோதரர், அல்லாஹ் மக்ஃபிர் வரஹம். எனக்கு அவரை தெரியும், அது அவரை கபூல் செய்யட்டும். இன்றைக்கு காலைல தான் நல்லடக்கம் செஞ்சாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அதோட முடிய வேண்டியதானே. இந்த கொஞ்ச நேரத்தில் சொல்றாரு, இன்னொரு ஆளும் வஃபாத் ஆகிட்டாரு. அதே குடும்பத்தை சேர்ந்த இன்னொரு இளம் ஒரு வாலிபன் சிங்கப்பூருக்கு போயிருக்கிறார். அவர் வஃபாத் ஆகிட்டார். இவருக்கு ஒரு 67, 68, 70 வயசு. அந்த பையனுக்கு ஒரு 40, 41, 42 வயசு. என்னடா இது? அவரும் சொல்றாரு, மரணம் முதல் மறுமை வரை இந்த தலைப்பை தெரிவு செஞ்சோம் தானே. இந்த மௌத்து கூட்டிட்டே வந்துட்டீங்க. இப்ராஹிம் ஹஜ்ரத் இங்க இருந்து ஓடுறாரு, உம்மா மௌத்து. சரி, என்னுடைய ஒரு மகனை போல, என்னுடைய ஒரு இளம் தம்பியை போல, என்னுடைய ஒரு மாணவனாகவும் இருந்த ஒரு ஆலிம், மதீனாவில் படித்தவர், கட்டாரில் இருக்கிறவர், அவரும் வஃபாத் ஆயிட்டார். இன்னும் ஜனாசா நல்லடக்கம் செய்யப்படலை. அல்லாஹ் மக்ஃபிர் லஹும் வரஹம்ஹும். கொஞ்சம் பயமாகவும் இருக்கு. அந்த நம்முடைய சிங்கப்பூர் மலேசிய தோழருக்கு வந்த பயம் எனக்கு வந்துட்டு, இது எங்க போய் முடியும் கடைசா. ஆனா இது என்னண்டா, இதுதான் நாளாந்தம் நடக்கிற விஷயம். இது நாம தொடர்புபடுத்தி பார்க்கிறோம். இது நாளாந்தம் இது நடந்து கொண்டுதான் இருக்குது. மரணங்கள் நடந்த வண்ணமே இருக்கின்றன. ஒரு பக்கம் பிறப்பு உண்டா, இன்னொரு பக்கம் இறப்பு. இது நடந்து கொண்டே இருக்கிறது, தொடர் கதை. சில போது விழிப்படைஞ்சு பார்க்கிறோம், அவ்வளவுதான். இதை ஒரு கோ இன்சிடென்ஸா பார்க்கிறது. கோ இன்சிடென்ஸ் அல்ல, இது நடந்து கொண்டே தான் இருக்கிறது. எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, மரணம் பற்றிய பிரஸ்தாபம், மரணம் பற்றிய எண்ணம், மரணத்தை நினைவுபடுத்துவது, ஞாபகப்படுத்துவது என்பது நிச்சயமாக எதிர்மறையான பார்வையை, சிந்தனை உருவாக்க. அதுதான் ஒரு இறை விசுவாசிக்கு பூஸ்டர். அதுதான் என்னையும் உங்களையும் செயல்பட தூண்டும், வேகமாக செயல்பட தூண்டும். எஞ்சியுள்ள வாழ்க்கையை, மிஞ்சியுள்ள வாழ்க்கையை உச்ச நிலையில் பயன்படுத்த வேண்டும் என்ற உணர்வை, உத்வேகத்தை தரும். அப்படி இல்லாமல் மரணத்தை நினைத்து பார்ப்பது ஒரு நாளும் நம்மை முடக்காது, பழையினப்படுத்தாது, சோர்வை ஏற்படுத்தாது. ஏன்? நமது பார்வை இருக்கிறதல்லவா. மரணத்தை நாம் முடிவாக பார்க்கவில்லையே. முடிவாக பார்ப்பதற்கு தான் பிரச்சனை. மரணத்தை தொடர்ந்து நான் மண்ணோட மண்ணாக போயிருவேன் என்று சொன்னா அது பிரச்சனை தானே. இதுதானே வாழ்க்கை, இது வல்லவா வாழ்க்கை, இதுவே வாழ்க்கை, இது வல்லாத வாழ்க்கை இல்லை. இது போயிட்டா என்ன நடக்கும்? நிச்சயமா மரணத்தை நினைக்கும் போது ஒரு 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 டிப்ரெஷன் நிலை, ஒரு மன அழுத்தம், மன இறுக்கம் கண்டிப்பா வரும். ஆனா இறைவிசுவாசிகளாகிய மூமின்களாகிய நானும் நீங்களும் மரணத்தை பார்ப்பது வெறும் கடவையாக, இன்மையிலிருந்து மறுமைக்கான கடவை. அது ஒரு ஜஸ்ட் ஒரு கிராசிங்காகத்தான் நாம் பார்க்கிறோம். இப்ப நான் சொன்னது போல அந்த நாட்டிலிருந்து இந்த நாட்டுக்கு வருகிறோம், இடையில போர்டு அத்தாரிட்டிஸ் இருக்குது, அந்த அளவுக்கு தான் பார்க்கிறோம். எனவே ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவர் என்ன யோசிப்பாரு? எஞ்சியுள்ள நாட்களை உச்சநிலையில் பயன்படுத்தி இந்த மறுமைக்கான, அடுத்த வாழ்க்கைக்கான, அந்த நிலையான வாழ்க்கைக்கான, அந்த நிரந்தரமான வாழ்க்கைக்கான கட்டுச்சாதத்தை நான் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த நாட்களை, மணி நேரங்களை, நிமிடங்களை, கணப்பொழுதுகளை நான் வீணாக்கி விடக்கூடாது என்ற உணர்வுதான் வருமே அல்லாமல் விரக்தியோ, அவநம்பிக்கையோ, கவலையோ,
மன இறுக்கமோ மன அழுத்தமோ வர முடியாது இறை விசுவாசிக்கு, இந்த நம்பிக்கை உள்ளவருக்கு. ஆனால் ஒரு செக்குலரிஸ்டுக்கு, ஒரு மெட்டீரியலிஸ்டிக் பார்வை உள்ளவருக்கு, ஒரு ஏத்திஸ்டுக்கு சந்தேகம் இல்லாமல் மரண நினைவு மரண பயத்தை தந்து, மரண பயத்தின் விளைவாக அவர் ஒரு மன அழுத்தத்துக்கும் மன உளைச்சலுக்கும் தான் ஆளாகுவார். அதை மறுப்பதற்கு இல்லை. எனவே மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், நமது அன்றாட வாழ்க்கையில் அனுதினமும் நாம் நினைத்து பார்க்கின்ற நிறைய விவகாரங்கள் உண்டு. அவற்றை நினைத்து பார்க்கலாம், பார்க்காமல் இருக்கலாம். அதிகம் திட்டமிட்டு நாம் நினைவு கூற வேண்டிய, நினைவுபடுத்த வேண்டிய, நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு அம்சம் இருக்கும் என்றால் அதுதான் மரணம். என்றால் அதற்கு பிறகுதான் நமது அடுத்த வாழ்க்கை, நிலையான வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை துவங்க இருக்கிறது. அதை நினைத்து பார்க்கிற போதுதான் எஞ்சுள்ள வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வு பிறக்கும். இல்லாத போது பிறக்காது. இதுவே வாழ்க்கை என்று வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கும். இன்னும் சற்று புரியக்கூடிய விதத்தில் இதனை விளக்கலாம் நான் நினைக்கிறேன். உதாரணமாக, இப்போது நான் இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறேன். ஒரு வார காலம் இன்ஷா அல்லாஹ் வபிதனில்லா அல்லாஹ் நாடினால் தங்க இருக்கிறேன். இப்போ எனக்கு தெரியும் இங்கே நான் தங்க போகிறது ஒரு வார காலம். ஆனால் அதுக்கு பிறகு நான் ஊர் திரும்பி இன்னொரு இடத்துக்கு போயிருக்கிறேன், அது வேற விஷயம். அதுவும் இன்னொரு வாரம்னு சொல்லுவோம். 2 வாரத்துக்கு பிறகு நான் ஊர் திரும்ப இருக்கிறேன். இந்த பார்வையினிடம் இயல்பாக இருக்கிறது, என் மைண்ட் ப்ரோக்ராமாகவே இருக்குது. இங்கே ஒரு வாரம், அங்கே ஒரு வாரம். இதை நான் எப்படி பார்க்குறேன்? ஜஸ்ட் ஃபியூ டேஸ், இங்கே ஃபியூ டேஸ், அங்கே ஃபியூ டேஸ். இங்கே தங்குறதுக்கான பெரிய ஏற்பாடுகள் எதுவும் நான் செய்ய மாட்டேன். ஒரு வாரம் தங்க போகிறோம், அழகாக சமாளித்து கொண்டு போவோம், மேனேஜ் பண்ணுவோம், வாழ்த்தி கொள்ள மாட்டோம். இங்கே வந்து வீடு கட்டுறது எப்படி, அதுக்கு ஆரம்ப கட்டமாக ஒரு அறையை வாங்குவது எப்படி, அதற்கு தளபாடங்கள் வாங்குவது எப்படி, ஏனைய பொருட்கள் வாங்குவது எப்படின்றலாம் நான் சிந்திக்க மாட்டேன். தற்காலிகமாக எங்கேயாவது ஒரு இடம் கிடைச்சா அல்ஹம்துலில்லாஹ் இருந்தோமா, குந்தினோமா, 4 இடத்துல ஒஜிப்படம் கிடைச்சிச்சா, சாப்பிட்டோமா, விளங்கினோமா, போன மாதிரி தான் இருப்போமே தவிர பெருசாட்டி கொள்ள மாட்டோம். ஆனால் என்னுடைய தலையில் எது ஓடிக்கொண்டிருக்கும்? என்னுடைய சொந்த ஊர். அங்குதான் என்னுடைய அந்த பெர்மனன்ட் இலக்குகள், நோக்குகள், எதிர்பார்ப்புகள் பற்றிய அந்த சிந்தனை இருக்கும். ஊருக்கு போய் செட்டில் ஆகணும், ஊருக்கு போய் ஊரில் இதை சாதிக்கணும், அதை சாதிக்கணும், இப்படித்தானே யோசிப்போம். எல்லாரும் அப்படித்தான். ஓகே, இதே மாதிரி தான் இந்த உலக வாழ்க்கை என்பது என்னுடைய இந்த விசிட்டை போல. ஒரு வார காலம் விசிட். இதுக்கு நான் எவ்வளவு ப்ரிப்பேர் ஆகுவேன், முன்னாயத்தம் செய்வேன், முன்னேற்பாடு செய்வேன், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களும் ஒரு பிரயாணத்துக்கு போறீங்க, உம்ராவுக்கு போறீங்க, ஹஜ்ஜுக்கு போறீங்க. ஹஜ்ஜுக்கு போனா, உம்ராவுக்கு போனா எப்படியெல்லாம் சமாளிக்கிறோம்? ரோட்ல தூங்குறான், சிலவன் மஸ்ஜித் ஹரத்திலே தூங்கிடுறான். ரமதான்ல போய் இங்க ஹோட்டலுக்கே வாரதில்லை. 5 ஸ்டார் ஹோட்டல் போட்டிருப்பான், 4 ஸ்டார் ஹோட்டல் போட்டிருப்பான். எங்க தங்குவா? ஹரத்திலேயே தூங்கிடுறானோ. அங்க கிடைக்கிற பனிசையும் சாதாரண உணவு பண்டங்களையும் சாப்பிட்டு அங்கே தூங்குறேன். ஏன்னா தற்காலிகம், அந்த ஹோட்டல் நிலையானதல்ல, அந்த இடம் நிலையானதல்ல. இது ஒரு 1 வீக் வந்த டார்கெட் என்ன? அமல், இபாதத். ஹோட்டல்ல தூங்குறதுக்கு வரல, வந்திருக்கிறது அமலுக்காக, இபாதத்துக்காக. எனவே மேக்சிமம் பயன்படுத்துவோம். அங்கேயே சுத்தி இருப்போம் இல்லையா? ஹோல்சேல் பிசினஸ் தானே பண்றது. ஓகே, அந்த பார்வை இயல்பா வந்துடுது. இதெல்லாம் வழங்கப்படுத்த தேவையில்லை. இதே போல இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரையிலையும் 50 வருஷம், 60 வருஷம், 70 வருஷம், 80 வருஷம் என்று சொல்லுவோமே, இது இப்படியான ஒரு விஜயத்தை போல, ஒரு விசிட்டை போல மேக்சிமம் இதுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுத்தா போதும், உரிய இடத்தை கொடுத்தா போதும். ஆனா அது சொந்த ஊர், சுவனம், சொந்த ஊர், மறுமை, அங்குதான் எல்லாம் என்ற இந்த பார்வை மிகைத்து விட்டால், இந்த பார்வை வந்து விட்டால், நமது கால்கள் இந்த பூமியில் இருந்தால், நமது கண்கள் அங்கு மறுமையில் இருக்கும் என்று இருந்தால், சுவனத்தில் இருக்கும் என்று இருந்தால், இந்த வாழ்க்கை எப்படி அழகா அமையும்? நமது முன்னுரிமைகள் எப்படி இருக்கும்? நாம் முக்கியத்துவம் கொடுக்கிற விஷயங்கள் எப்படி இருக்கும் என்பதை நான் சொல்லி நீங்கள் விளங்க வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த ஒரு உணர்வு என்றும் எப்போதும் பசுமையாக உள்ளத்தில் இருப்பதற்கு உரிய வழி என்னென்றா மௌத்தை பற்றிய நினைவு.
பயணம் இருக்குது, இந்த வாழ்க்கைக்கு ஒரு முடிவு இருக்குது, அடுத்த வாழ்க்கை இருக்குன்ற அந்த ஞாபகம் வரும் பொழுதுதான் நாம விழிப்படைவோம், நம்ம அலர்ட் ஆகுவோம். இல்லாத போது அது வராது. இயல்பிலே இதுதான் எல்லாம் நினைப்போம். உதாரணமா இப்ப நான் இந்த ஒரு வாரத்தை மறந்துட்டேன்டா, இன்னும் இங்க தான் தங்க போறேன்னு நினைச்சேன்டா, அந்த பிறமையில தான் இருப்பேன். எல்லாத்தையும் கொஸ்டின் பண்ணுவேன். இது என்ன, அது வேணும், அது வேணும், இது வேணும், எதை காணல, அதை காணல, எதுக்கான ஒன்று இப்ப கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டேன்? ஒன்று எல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் யோசிக்க போறாங்க, இன்னமும் இவருக்கு பிரச்சனை இருக்கு போல, மறைமுகமா ஏதோ கஷ்ட நஷ்டங்களை இப்படி சொல்றாங்க. ஒன்றுமே இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாம் நிறைவா இருக்கு, நிரப்பமா இருக்குது, ஒரு குறையும் இல்லை. இருந்தாலும் நம்ம அலட்டிக்கொள்ள போறது இல்லை. ஏன்னா நமக்கு தெரியும் 1 வீக் வியாபாரம், மேட்டர் ஆஃப் 1 வீக், ஃபியூ டேஸ், இதுல ஏன் நம்ம அலட்டிக்கொள்ளணும்? ஆனா நான் இதை மறந்து இதுதான் அன்று யோசிச்சேன்டா, இங்க வந்திருப்பதுதான் எல்லாம் அன்று யோசிச்சேன்டா, தரிப்பிடம் இருப்பிடம் என்று சிந்தித்தால் என்னுடைய பார்வை வித்தியாசமா இருக்கும். இதே போல இம்மை வாழ்க்கைய நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஹதீஸின் ஒளியில் கரீப் ஆபிரு சபீல், ஒரு பரதேசி என்ற பார்வையோடு பார்க்காமல், ஒரு பிரயாணி என்ற பார்வையோடு பார்க்காமல், ஒரு ஸ்ட்ரேஞ்சர், ஒரு டிராவலர் என்று நபி அவர்கள் சொன்னார்களே அந்த பார்வையோடு பார்க்காமல், நான் இங்கு பெர்மனண்டா இருக்கிறார் என்ற பார்வையோட பார்த்தோன்னு சொன்னா பிழைச்சிரும். பலருக்கு இருக்கிற பிரச்சனை, இந்த வாழ்க்கையை அவர்கள் இப்படி பார்ப்பதில்லை, இதனை ஒரு பிரயாணம் என்று பார்ப்பதில்லை, நான் ஒரு டிராவல்ல இருக்கிறேன் என்று பார்ப்பதில்லை, நான் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் என்று பார்க்கிறதில்லை. மாற்றமாக நான் இதுதான் வாழ்க்கை, இதுதான் நம்முடைய பெர்மனன்ட் பிளேஸ் என்று நினைப்பதன் விளைவை தான் நாம் எல்லாரும் அனுபவிச்சு கொண்டு இருக்கிறோம். இந்த பார்வையை மாற்றிக்கொள்வதற்கான வழி மரணம் பற்றி அதிகம் நினைவுபடுத்துவது. ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு அன்சாரி தோழர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார், மன் அக்கிய சுன்னாஸ், மனிதர்களில் ரொம்ப புத்திசாலி யாரு, ரொம்ப கிளவரான ஆள் யாரு? ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அக்ஸருஹும் ذிக்ரன் லில் மௌத் வஷத்துஹும் இஸ்திஅதாதன் லஹு. மனிதர்களில் யார் அதிகம் மரணத்தை, மௌத்தை ஞாபகப்படுத்துகிறாரோ, மனிதர்கள் யார் அதிகம் மௌத்துக்காக தன்னை தயார்படுத்துகிறாரோ அவரே மனிதர்கள் அதிக புத்திசாலி. மனிதர்கள் பலர் நாளை என்று எதை சொல்கிறார்கள், எதிர்காலம் என்று எதை சொல்கிறார்கள், என் ஃபியூச்சர், எனது எதிர்காலம் வளமாக இருக்கணும், நமது பிள்ளைகளின் எதிர்காலம் வளமாக இருக்க வேண்டும், இது எதை சொல்கிறார்கள்? இந்த உலகத்தை தான் சொல்றார்கள். அதாவது நாளையை பற்றி, நாளை மறுநாளை பற்றி, இந்த உலக வாழ்க்கையோடு சம்பந்தமாக யோசிக்கிறார்கள். ஆனால் ஒரு மனிதனை பொறுத்தவரையில், அதில் குறிப்பாக ஒரு மூவினை பொறுத்தவரை ட்ரூ ஃபியூச்சர் எது, உண்மையான எதிர்காலம் மரணம், மௌத். அதான் உண்மை. இப்ப நான் சொன்னேன், நேற்று வஃபாத்தான அந்த சகோதரர், எனக்கு ரொம்ப நெருக்கமான அந்த சகோதரர், நடுத்தர வயது கொண்டவர், நல்ல உடல் ஆரோக்கியம் கொண்டவர், விளையாடி கொண்டிருக்கிறார், வாலிபால் விளையாடி கொண்டிருக்கிறார் தன்னுடைய சகோதரர்களோட சேர்ந்து. இப்ப எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கணும், விளையாடி கொண்டிருக்கிறவர். இடையில் சில புகைப்படங்கள் கூட எடுத்துக்கொள்கிறார் விளையாடுற நேரமே. காலையில் எல்லோருக்கும் ஒரு உபதேசத்தை கூட அனுப்பியிருக்கிறார். இந்த உறவு, ஈமானிய உறவு, முஸ்லிம் குடும்பங்களுக்குள்ளான உறவு, இந்த உறவை பலப்படுத்துவதற்கு நாம் பல ஒழுங்குகள் செய்திருக்கிறோம். அதில் ஒரு ஒழுங்கு தான் எல்லோருமாக சேர்ந்து விளையாடுகிறோம். விசேஷம் என்ன, அந்த விளையாட்டை பார்க்கறது குடும்பமா எல்லாரும் போயிருக்கிறாங்க. எல்லா குடும்பங்களும் குழந்தைகளும் இருக்கும் இடத்தில் விளையாடி கொண்டிருக்கும் போது, பார்த்து கொண்டிருக்கும் போதே அதே இடத்துல விழுந்து பார்த்தாங்க. அது அவருடைய விஷயத்தை பொறுத்த அது விளையாட்டு அல்ல, அதனை அவர் விளையாட்டாக பார்க்கவில்லை என்று தெளிவாக நமக்கு தெரிகிறது. அல்லாஹ் கபூல் செய்ய போதுமானவன். அதனை கூட ஒரு மிஷனாகத்தான் அவர் பார்த்திருக்கிறார் என்பது அவர் காலையில் பகிர்ந்து கொண்ட அந்த பதிவு, அந்த மெசேஜ் காட்டுகிறது. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், எனி டைம், எந்த பருவத்திலும், எந்த வயதிலும், எந்த நிலையிலும், எங்கும் அந்த அழைப்பு வரலாம் அல்லவா? எனக்கு தயார் நிலை தான் இருக்கும். நான் புத்திசாலி யாரு? அதை நினைவுபடுத்துவோரும், அந்த மௌத்தை நினைவுபடுத்துவோரும் அதற்காக தான் எப்போதும் தயார்படுத்திக் கொண்டு இருப்போம். அவர் தான் புத்திசாலி. பொதுவாக உலக வாழ்க்கையில யாரை பார்த்து புத்திசாலின்னு சொல்றோம்?
இதுக்கு முன்பு நான் இதை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். யார் உலக வாழ்க்கையில் புத்திசாலி? இறந்த காலத்தை நினைத்து கொண்டு இருப்ப ஒரு புத்திசாலியா? நடந்ததை நினைச்சு கடந்ததை நினைச்சு யோசிச்சு இருக்கிறார். இவரை பார்த்து என்ன சொல்றோம்? முட்டாள்தனம், பழச நினைச்சு இருக்கிறார். பழச மர, கடந்த காலம் போயிட்டு அதை விட்டு விடு, அது உன் கையில் இல்லை. ரெண்டாவது, தற்காலத்தை பற்றி, பிரசன்ட் சிச்சுவேஷனை பத்தி ஒரு யோசிக்கிறார். அவரை பார்த்து சொல்லுவோம், ஒரு புத்திசாலியா விளங்கலையே, என்னடா அன்றாட வாழ்க்கையை யோசிக்கிறாய்? எதிர்காலத்தை திட்டமிடு, எதிர்காலத்துக்காக வேலை செய்ய வேண்டும், அதற்காக கர்மம் மாற்ற வேண்டும், அதற்காக உன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அவன் தானே புத்திசாலி, ஃபியூச்சரை பத்தி யோசிக்கிறவர். அங்குதான் ஒரு கேள்வி வருகிறது, ட்ரூ ஃபியூச்சர் எது? உண்மையான எதிர்காலம் எது? உண்மையான எதிர்காலம் என்றால் என்ன? அதைத்தான் சொல்கிறோம். உண்மையான ஃபியூச்சர் என்பது மரணத்துக்கு பிறகு இருக்கிற வாழ்க்கை. அதுதான் உண்மையான எதிர்காலம். அந்த உண்மையான எதிர்காலத்துக்காக தன்னை யார் தயார்படுத்திக் கொள்வார் அவர் தான் புத்திசாலி. நபி அவர்கள் அதைத்தான் சொல்கிறார்கள். மனிதர்கள் அதிபுத்திசாலி யார்? அதிக மௌத்தை நினைத்து அந்த கடவையை, இமையை முடித்து மறுமை வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு இடையிலே இருக்கிற அந்த கடவையை அதிகம் நினைப்பவரும், அதற்காக அந்த மறுமைக்காக தன்னை தயார்படுத்துவரும், அந்த மௌத்துக்காக தன்னை தயார்படுத்துவரும் ஆவார். இப்னு மாஜாவில் பதிவா இருக்கிற ஹதீஸ். எனவே மௌத்தை விட சிறந்த ஒரு உபதேசி, ஒரு உபன்யாசி, ஒரு ரிமைண்டர், ஒரு போதகர், ஒரு வழிகாட்டி வேற யாரும் எவரும் எதுவும் இருக்க முடியாது. இந்த வகுப்பில் கூட என்னுடைய உரை கூடாக அந்த உபதேசியை நோக்கி நான் நீங்களும் செல்வோம் என்ற செய்தியை தான் நான் பகிர்ந்து கொள்கிறேன். அந்த உபதேசியை நினைப்போம், நினைத்து பார்க்கிற அளவுக்கு நமக்கு உணர்வு பிறக்கும், உணர்ச்சி பிறக்கும், விழிப்புணர்வு ஏற்படும், நமது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும். பலர் சொல்வதுண்டு, எனது உள்ளம் இறுகி போயிருக்குது, கல்லா போயிருக்குது, உருகுது இல்லை. இந்த இறுகி போயிருக்கிற உள்ளத்தை உருக வைப்பது எப்படி? ஒரு சொட்டு கண்ணீர் வருவதில்லை. அல்லாஹ்வை நினைத்து பயந்து, மறுமையை நினைத்து பயந்து ஒரு உணர்வே பிறக்குதில்லை என்று பலர் சொல்வதுண்டு. ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு பெண் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் சென்று இதே விஷயத்தை முறைப்பட்டார். என் உள்ளம் ரொம்ப இறுகி போயிருக்குது, ஈரம் இல்லாமல் இருக்குது, எதுவுமே எனக்கு ஏறுதில்லை, எந்த ஒரு தாக்கத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்துதில்லை என்று சொன்ன நேரத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த பெண்ணுக்கு சொன்னார்கள், அக்ஸிரி திக்ரல் மௌத். உனது உள்ளம் உருக வேண்டுமா? உனது உள்ளம் மென்மையாக மாற வேண்டுமா? உருக்கமாக உனது உள்ளம் இருக்க வேண்டுமா? மௌத்தை அதிகம் நினைவுபடுத்து, அப்போது உனது உள்ளம் இலகு அடையும், மென்மை அடையும் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த பெண்ணை பார்த்து சொன்னதாக வரலாற்றிலே பார்க்கிறோம். மதிப்புக்குரிய சகோதரிகளே, இந்த மரணம் பற்றிய நினைவு, மரணம் பற்றிய இந்த ஞாபகம் மிக மிக முக்கியமானது. எந்த ஒரு விஷயத்தில் கருத்து வேறுபாடு இருந்தாலும், கருத்து வேறுபாடே இல்லாத, அபிப்பிராய பேதம் இல்லாத, டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இல்லாத, டிஸ்அக்ரிமெண்ட் இல்லாத ஒரு விஷயம் இருக்கும்டா அதுதான் பிறந்தவரெல்லாம் மரணமாக வரும். இதுல கருத்து வேறுபாடு இல்லை, எல்லோருமே ஏற்றுக்கொள்வார்கள். இன்னக மையத்தூன் வ இன்னஹும் மையத்தூன். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், நபியே நிச்சயமாக நீங்களும் மரணிக்கக்கூடியவர், எல்லோரும் மரணிக்கக்கூடியவர்களே. குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத். ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்தை, மரணத்தை அனுபவித்தே தீர வேண்டும், சுவைத்தே ஆக வேண்டும். இது முடிவான முடிவு. அவர் ஒரு அரசராக, ஆட்சியாளராக இருக்கலாம், சாதாரண ஒரு பாமரனாக இருக்கலாம், படித்தவராக இருக்கலாம், படிக்காதவராக இருக்கலாம், பெரும் பணம் படைத்தவராக இருக்கலாம், உடல் ஆரோக்கியம் உள்ளவராக இருக்கலாம், நோய்வாய்ப்பட்டவராக இருக்கலாம், இளையவராக இருக்கலாம், முதியவராக இருக்கலாம், ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், சிறு குழந்தையா இருக்கலாம், பெரிய மக்களா இருக்கலாம். எல்லாருக்கும் அந்த அஜல் வந்துட்டா லா யஸ்தகிருன ஸஅத்தவ் வலா யஸ்தக்திமூன், நேரம் வந்துட்டு உடனடியா போய் சேரணும்ன்றது ஒரு எல்லோரும் ஏற்றுக்கொண்ட யதார்த்தம். பக்கத்தில் இருக்கிற
கார்டன்ஸ் ஆஃப் பீஸுக்கு, ரியாது சாலிஹீன் என்ற அந்த மக்பராவுக்கு, மையவாடிக்கு போனால் ஒரு பார்வை பார்த்தா எந்த வயசில் உங்களுக்கு ஜனாசாக்களை மையத்தில் பார்க்கணும், எந்த வயசில், 1 மாதம் முதல் 90 தாண்டிய வயது வரைக்கும் எல்லா வயதிலையும் எல்லா பருவத்திலையும் ஆண்கள் பெண்கள் இருக்கிறார்கள். சிசுக்கள், குழந்தைகள், சிறார்கள், இளைஞர்கள், யுவதிகள், வயது வந்தவர்கள், முதியவர்கள் எல்லோரும் இருக்காங்க. எந்த பாகுபாடும் இல்லை, எந்த வித்தியாசம் இல்லை. எனவே மௌத்து என்பதுதான் எனக்கும் உங்களுக்கு முன்னால் இருக்கிற மிகப்பெரிய சம்பவம், நிகழ்வு, மிகப்பெரிய முசீபா. நாம யுத்தம் வந்துருமோ, கலவரம் வந்துருமோ, நாசம் வந்துருமோ, அழிவு வந்துருமோ, மோதல் வந்துருமோ, அது வந்துருமோ, இது வந்துருமோன்னு நிறைய பேர் பயத்திலே வாழ்றாங்க. இந்த நாட்டில் என்ன நடக்கும், அந்த நாட்டில் என்ன நடக்கும், இந்த நாடுண்டா வாழ தகுதியற்றது, எனவே இந்த நாட்டுக்கு போயிடும், அந்த நாடு வாழ தகுதியற்றது, எனக்கு இன்னொரு நாட்டுக்கு போவோம்னு சொல்லி 24 மணி நேரம் பிளான் பண்றவங்க இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 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 சகோதரர் இருக்கிறார். அவர் 3-4 நாடுகளில் பிரஜா உரிமை வச்சிருக்காரு. இப்போ நான் கேட்டேன், ரொம்ப இளம் வயசு ஆளு, ஏன் இத்தனை நாடுகளில் வச்சிருக்கீங்க, நல்ல ரொம்ப பெரிய வசதியான ஆள், எல்லா இடம் போய் அந்த நாட்டு சட்டப்படி பாஸ்போர்ட்டை வாங்கிடுறாரு. அவர் கேட்குறாரு, சேஃப்டி ஃபர்ஸ்ட், ஏன் இங்கே பிரச்சனையே அங்கே பாயுது, அங்கே பிரச்சனையே இங்கே பாருது, இங்கே பிரச்சனையே அங்கே பாருது. உண்மையை நம்பினா நம்புங்க, நான் பேரை சொல்லக்கூடாது, நல்லதில்லை. எப்போ நான் அப்படி பேரை சொல்றதில்லை, உங்களுக்கு தெரியும், விஷயத்தை மட்டும் தான் சொல்வேன். எல்லா இடம் வீடும் வச்சிருக்காரு. வீடுண்டா கட்டடம் வச்சுக்காரு, வீடுகளும் எல்லா இடம் இருக்குது. நல்ல நல்ல சாலையான பையன், நல்ல பையன் அப்படி இருக்கிறாரு. அப்ப உண்மையிலேயே இவர் எவ்வளவுதான் சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்தாலும், பாதுகாப்புக்கான முன் ஆயத்தங்கள், முன்னேற்பாடுகள் செய்தாலும், முசீபத்துல் மௌத், முசீபா, மிகப்பெரிய அனர்த்தம், அது அவரை வந்து அடையும். அதிலிருந்து தப்ப முடியாது. ஃபஅஸாபத்கும் முஸீபத்துல் மௌத். குர்ஆன் மௌத்த முஸீபத் என்று சொல்கிறது. முஸீபத் என்றால் அனர்த்தம், பேரனர்த்தம். அந்த முஸீபத்துல் மௌத் நிச்சயமாக உங்களை வந்து அடையும். அதிலிருந்து யாரும் தப்ப முடியாது. குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். நீங்கள் எந்த மௌத்திலிருந்து, மரணத்திலிருந்து தப்பி பிழைத்து ஓடுகிறீர்களோ, அந்த டெஸ்ட், இந்த டெஸ்ட், அந்த மருந்து, இந்த மருந்து, அந்த ட்ரீட்மெண்ட், இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து 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 எந்த மௌத்திலிருந்து, மரணத்திலிருந்து தப்பி பிழைக்க ஓடுகிறீர்களோ, அந்த மௌத்து கண்டிப்பா கட்டாயமாக உங்களை வந்து சந்தித்தே தீரும். ஐனமா தக்கூனு இதற்குமுல் மௌத் ஒலவ் குந்தும் ஃபீ புரூஜின் முஷையதா. எங்கிருந்த போதிலும் உங்களுக்குள்ள மௌத்து வரும். நீங்கள் மிகவும் பலமாக கட்டி எழுப்பப்பட்ட கோபுரங்களுக்குள் இருந்தாலும், ரொம்ப பாதுகாப்பா இருந்தாலும், நேரம் வந்தா வந்தாச்சு. உதாரணமாக உலக புகழ் பெற்ற அந்த பாடகன் யார்? மைக்கேல் ஜாக்சன். பொப்பாடகன், பாடகன், டான்சர் எல்லாம் தான். ஆடி ஆடி பாடுவார், பாடி பாடி ஆடுவார்னு சொல்லுவோமே, எப்படியோ இவர் நீண்ட நாள் வாழ வேணும். எவரையும் விட இந்த நீண்ட லாங் லைஃபை பெற்று வாழ வேண்டும் என்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்தார். ஃபுல் டைம், முழு நேரமாக டாக்டர்ஸ் இருந்தார்கள், தாதிமார்கள் இருந்தார்கள். அவருடைய உணவு, ஒவ்வொரு வேளை உணவு வேளையும் மிக கவனமாக தயாரிக்கப்பட்டது. அவர் ரொம்ப ஹைஜீனிக்காக இருந்தார். அனைத்து 100% அவர் கண்காணிப்பில் இருந்தார். அவருடைய உடம்புல வார சிறிய மாற்றங்களை கூட 24 மணி நேரம் கவனிப்பதற்கான எல்லா ஏற்பாடும் செய்திருந்தார். நீங்கள் பார்க்க வேணும், அவருடைய வாழ்க்கையை பார்க்க வேணும். அதை விட ஒரு மனிதனால இந்த உலகத்துல சபபு எடுக்க முடியாது, அதாவது மெஷர்ஸ் எடுக்க முடியாது, சயின்டிபிக் மெடிக்கல் மெஷர்ஸ் எடுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு 24 மணி நேரமும் மருத்துவ கண்காணிப்பில் துல்லியமாக இருந்த ஒருவர். சாதாரணமா நம்ம ஊர்ல நாட்டுப்புறத்துல, காட்டுப்புறத்துல மழையில நனைஞ்சி வெயில்ல காஞ்சி கருவாடான மனுஷன் 85 வயசு 90 வயசு சும்மா வாழ்ந்துட்டு
அப்படி ரிலாக்ஸா மௌத்தா போறான். அவனுக்கு நியூட்ரிஷனும் தெரியாது, டயட்டிங்கும் தெரியாது, ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது. வாழுன்னு வாழ்ந்துட்டு அவன் போய் சேர்றான். இவ்வளவு கவனமாக சயின்டிபிக்காக லைஃப் ஸ்டைலை அமைத்து இருந்தவன் இத்தனை வயசு, ஒரு 60 வயது கூட வாழ கிடைக்கலையே, 50 சொச்சம் வயசுல போயிட்டார். என்ன காரணம்? இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாக்கீகும். அதோட குர்ஆன் முடிக்கல. சும்ம துரத்தூன இலா ஆலிமில் கைபி வஷ்ஷஹாதா. முடிஞ்சா அல்ஹம்துலில்லாஹ் மண்ணோட மண்ணா போறோம். நீங்கள் அந்த மௌத்தை சந்திப்பீர்கள். பிறகு அனைத்தையும் அறிந்த, புலனாகக்கூடிய புலனாகாத, வெளிப்படையான மறைமுகமான அனைத்தையும் அறிந்த அல்லாஹ்விடம் நீங்கள் கொண்டு செல்லப்படுவீர்கள். ஃபயுனப்பியுக்கும் பிமா குன்தும் தஅமலூன். இந்த உலக வாழ்க்கையில என்னெல்லாம் செஞ்சு கொண்டிருந்தீங்க என்ற எல்லா விவரங்களையும் நீங்கள் அறிவீர்கள், உங்களுக்கு அறிவிக்கப்படும் என்று குர்ஆன் திருத்தமா சொல்லுது. அதே போல நீங்க எவ்வளவு பாதுகாப்பாக இருந்தாலும், எந்த 1ஆம் உலக நாடோ 2ஆம் உலக நாடோ எங்க இருந்தாலும் மௌத்து வரும். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி இன்டர்வல் விடலாம்னு நினைக்கிறேன். குவைத் நாட்டை சேர்ந்த ஒரு மருத்துவ நிபுணர், ஒரு மெடிக்கல் டாக்டர், ஒரு கன்சல்டன்ட் டாக்டர், அப்துல் ரஹ்மான் சுமைத், குவைத் நாட்டை சேர்ந்தவர். குவைத் நாடு தான் உங்களுக்கு தெரியும், உலகத்தில் தலா வருமானம், தனிநபர் வருமானம் கூடிய 1வது நாடு. அவருடைய நாணயம் தான் உலகத்தில் ரொம்ப, கரன்சி தான் ரொம்ப பெருமதியானது. அந்த நாட்டுடைய ஒரு பிரஜை, போதாத்துக்கு ஒரு மெடிக்கல் டாக்டர், ஒரு கன்சல்டன்ட் டாக்டர், ரொம்ப வளமாக செல்வம் கொளிக்கும் ஒரு நாட்டில் பிறந்து வளர்ந்தார். ஆனால் இவர் சொந்த இடம் சுவனம்தான், சொந்த ஊர் சுவனம்தான் என்பதை ஆழமாக புரிந்து கொண்டவர். வளமான செல்வமான குவைத்தை விட்டுவிட்டு ஆப்பிரிக்க நாடுகளில் தான், நாடுகள் அல்ல காடுகளில் தான் அவருடைய வாழ்க்கையில் 90% கழிந்தது. அவருடைய கரங்களிலே 11 மில்லியன் பேர் இஸ்லாத்தை தழுவினார்கள். 11 மில்லியன் பேர், 1,10,00,000 பேர் அவருடைய கரங்களில் இஸ்லாத்தை தழுவினார்கள். விவரம் எல்லாம் நீங்க பார்க்கலாம். ஆப்பிரிக்க நாடுகளிலே, பல நாடுகளிலே பல்கலைக்கழகங்கள், மருத்துவமனைகள், கிளினிக்ஸ், டிஸ்பென்சரிஸ், யூனிவர்சிட்டிஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் உட்பட நிறைய நிறுவனங்களை உருவாக்க, அனாதை இல்லங்கள், ஓபனேஜஸ் உருவாக்க அப்துல் ரஹ்மான் சுமைத் அவரை பல போது ஆப்பிரிக்காவிலே கொலை செய்ய முயற்சிகள் நடைபெற்றன. இவருடைய இந்த தவா பிரசாரத்துக்கு எதிராக பல குழுக்கள், பல மாஃபியாக்கள் அவரை கொலை செய்ய முயற்சி செய்தனர். அனைத்து கொலை முயற்சியிலிருந்து தப்பினார். பல போது அவருக்கு ஆபத்தான விசஜந்துக்களால் பாதிப்பு வந்தது. என்ற அந்த ஆப்பிரிக்க நாடுகளில் பயங்கரமான விசஜந்துக்கள் உண்டு. அவை தீண்டி அவர் மரணப்படுக்கையில் இருக்கிற சந்தர்ப்பங்கள் வந்தது. தப்பினார். மலேரியா போன்ற நோய்களுக்கு ஆளானார், ஆட்கொள்ளி நோய்கள். தப்பினார். தன்னுடைய மிஷன் முடிந்த பிறகு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக பார்த்தானார். சில ஆண்டுகளுக்கு முன்னால எந்த வகையான ஒரு நமது பாசையில் அகால மரணம் ஆகாமல், அகால மரணம் ஒன்று கிடையாது, அல்லாஹ்வுடைய நாட்டுப்படுத்த மரணம் வரும், அசம்பாவிதங்களால் மரணிக்காமல் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வஃபாத்தானார். அவருடைய நேரம் வந்த பிறகு தான் அவர் வஃபாத்தானார். அவர் ஆப்பிரிக்காவுக்கு போனதால, அங்கே கஷ்டப்பட்டதால அவருக்கு விசேஷமா நேர காலத்தோடு மௌத்து வரல, உரிய நேரத்திலாம் வந்துச்சு. எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, மௌத்து பற்றிய இந்த சிந்தனை, மரணம் பற்றிய இந்த ஞாபகம் என்பது நம்மிலே ஒரு நாளும் எதிர்மறையான எண்ணங்களை, சிந்தனைகளை தோற்றுவிக்காது. மாற்றமாக மரணம் பற்றிய எண்ணமானது நமக்கு மிகப்பெரிய ஊட்டச்சத்தாக, ஊக்குவிப்பாக, பூஸ்டராகத்தான் இருக்கும் என்ற செய்தியை முதலாவது நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அடுத்ததாக, மௌத்தை நினைக்கிற அளவுக்கு எப்படி பாசிட்டிவ் தாட்ஸ் வரும், பாசிட்டிவான ரிசல்ட், நல்ல நேர்மறையான பெறுபேறுகள் இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரையில் கிடைக்கும் என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வில் கலந்து கொள்வோம். இப்போ ஒரு 10 நிமிடங்கள் உங்களுக்கு இடைவேளை தரப்படுகிறது. ஜஸாக்குமுல்லாஹு கைரன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூல் கரீம்.
சகோதரர்களே, சகோதரிகளே, நமது இந்த அமர்வை, இரண்டாவது அமர்வை இன்ஷா அல்லாஹ் பிஇذنில்லாஹ் தொடரலாம் என்று நினைக்கின்றேன். மரணம் முதல் மறுமை வரை என்ற தலைப்பிலே கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம். மரண சிந்தனை, மரணம் பற்றிய சிந்தனை எந்த அளவு தூரம் என்னுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் நம் அனைவருடைய வாழ்க்கைக்கும் முக்கியமானது என்பதை இதுவரை கலந்துரையாடிய விஷயங்கள் மூலமாக விளங்கிக் கொண்டிருப்போம் என்று எதிர்பார்க்கிறேன். சற்று விரிவாக மௌத்தை அதிகம் ஞாபகப்படுத்துவதன் மூலமாக நாம் அடையக்கூடிய பிரயோசனங்களை கலந்துரையாடலாம் என்று எதிர்பார்க்கிறேன். நான் முதலாவது அமர்வில் சொன்னது போல, எந்த ஒரு உபதேசத்தையும் கேட்க வேண்டிய தேவை இல்லாத அளவுக்கு நம்மோடு இருபெரும் உபதேசிகள் என்றும் எப்போதும் இருப்பது பற்றி சொன்னேன். முதலாவது உபதேசி பேசும் உபதேசி எது? குர்ஆன். இரண்டாவது உபதேசி மரணம் பற்றி சிந்தனை. இந்த ரெண்டு உபதேசிகளுமே நமக்கு வழிகாட்ட போதுமானவை என்று சொன்னேன். அந்த வகையில் மௌத்தை நினைவுபடுத்துகிற அளவுக்கு, மௌத்து நமது ஞாபகத்துக்கு வருகின்ற அளவுக்கு எப்படியெல்லாம் நானும் நீங்களும் நல்லுணர்வு பெறுவோம், நல்லுணர்ச்சி பெறுவோம், நமது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் என்பதை கொஞ்சம் விளக்கமாக இப்போது கலந்துரையாடுவோம். ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் இருக்கிற, பலருக்கு இருக்கிற, பெரும்பான்மையான மக்களுக்கு இருக்கிற ஒரு மனித பலையினம், ஒரு ஆன்மீக பிரச்சனை தான் இந்த ஹப்பு துனியா. என்னதான் சொன்னாலும் இந்த உலக ஆசையில் இருந்து, உலகத்துடைய மோகத்தில் இருந்து, அது பொருளாசையாக இருக்கலாம், பட்டம் பதவியில் உள்ள ஆசையாக இருக்கலாம், பேர் புகழ் பெற வேண்டும் என்ற ஆசையாக இருக்கலாம், சமூக அந்தஸ்தை பெற வேண்டும் என்ற ஆசையாக இருக்கலாம், வீடு வாசல் பெரிதாக அமைய வேண்டும் என்ற ஆசையாக இருக்கலாம், இப்படி சொத்து பத்துக்களை சேகரிக்க வேண்டும் என்ற ஆசையாக இருக்கலாம். இது எந்த மனிதனையும் விட்டு வைக்காத ஆசை. இவை எந்த மனிதனையும் விட்டு வைக்காத ஆசைகள். இதுதான் ஹுப்பு துனியான்னு சொல்கிறோம். ஹுப்பு துனியா ராசுக்குள்ளி ஹத்தியா. நம் அனைவருடைய வாழ்க்கையிலையும் நடக்கக்கூடிய பாவங்களுக்கு, குற்றங்குறைகளுக்கு முக்கியமான காரணமாக இருப்பது ஹுப்பு துனியா தான். அங்கிருந்து தான் எல்லாம் பிறக்குது. உலக ஆசையை மிகைத்து விடுகிற போது பாவங்கள் நடக்கும், தவறுகள் நடக்கும், குற்றங்கள் நடக்கும், குறைகள் நடக்கும். உலக ஆசை குறைகிற அளவுக்கு நமது வாழ்க்கையில் நடக்கிற குற்றங்குறைகள் குறைவாக இருக்கும், பாவங்கள் குறைவாக இருக்கும் என்பது ஒரு பெரிய யதார்த்தம். இந்த வகையில் ஜுஹுத் என்ற இந்த ஹுப்பு துனியாவுக்கு எதிரான பற்றற்ற வாழ்க்கை. பற்றற்ற வாழ்க்கை என்றால் உலக ஆசை குறைவாக இருக்கிற வாழ்க்கை, அளவோடு இருக்கிற வாழ்க்கை. உலக ஆசையை இல்லாத வாழ்க்கையை அது குறித்தாலும் இஸ்லாம் முழுக்க முழுக்க உலகத்தை துறக்குமாறு சொல்லவில்லை, சொல்வதில்லை. அளவோடு உலக ஆசை இருக்கலாம். அளவோடு உலக ஆசை இருந்தால் அது ஜுஹுதுடைய வாழ்க்கை. அவர் ஹலாலானதை மாத்திரம் பெறுவார். ஹராமானதாக இருந்தால் அது எவ்வளவு பெரிய ஒரு செல்வமாக இருந்தாலும் அதை அவர் பொருட்படுத்த மாட்டார். அது அவருடைய ஜுஹுத் என்ற மனோநிலையை காட்டும். பற்றற்ற, பற்று இல்லாத, அட்டாச்மெண்ட் இல்லாத அவருடைய மனோநிலையை காட்டும். இந்த பக்குவம் யாருக்கு வரும்? இந்த உலகத்திலே அட்டாச்மெண்ட் இல்லாமல் வாழுகிற, பற்றில்லாமல் வாழுகின்ற அந்த பக்குவம் நிச்சயமாக ஒரு கோர்ஸு கூட வர முடியாது, ஒரு வகுப்பு கூட வர முடியாது, ஒரு செமினாரு கூட வர முடியாது. வந்தாலும் அது நிலைக்காது, தொடராது. ஆனால் மரணம் பற்றிய அந்த சிந்தனையானது, நினைவானது ஒரு மனிதனுடைய உலக ஆசையை கட்டுப்படுத்தும், மட்டுப்படுத்தும். இதுதான் மரணம் பற்றிய சிந்தனையால் எனக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பெருபேறு, ஒரு விளைவு என்று சொல்லலாம்.
ஒருவர் மரணத்தை நினைக்கிற அளவுக்கு கிசருல் அமல் என்ற குறுகிய எதிர்பார்ப்பு கொண்டவரா மாறுவார். மனிதருக்கு இருக்கிற முக்கியமான மற்றொரு ஆன்மீக பிரச்சனை தான் தூளுல் அமல். தூளுல் அமல் என்றால் நீண்ட எதிர்பார்ப்பு. ஒரு 30 வயது இளைஞன் என்ன யோசிப்பான், எனக்கு இன்னும் வாழ்றதுக்கு ரொம்ப காலம் இருக்குது, குறைஞ்சது 30-40 வருஷம் எஞ்சி இருக்குது என்று நினைச்சு கொண்டுதான் அவன் பயணிப்பான். அப்படி நினைக்கிறவன் என்னெல்லாம் செய்வான், காலம் இருக்குது. ஒரு 60 வயசு ஆள் என்ன நினைப்பாரு, குறைஞ்சது இன்னொரு 20-25 வருஷம் பிடிச்சு நிக்கலாம்னு நினைப்பார். எனவே கொஞ்சம் கையோட்டு போகலாம்னு நினைப்பார். இன்னொருவர் நோயாளியா இருந்தாலும் என்ன யோசிப்பாரு, அடே அந்த பெண்ணாம்பரிய நோயால பாதிக்கப்பட்டவனே இழுத்து இருக்கிறான், நமக்கு அவ்வளவு டாக்டர் தானே சொன்னாரு, எல்லாம் அண்டர் கண்ட்ரோல் தானே சொன்னாரு டாக்டர், அப்படி பெரிய அளவு ஒண்ணு இல்லை, மேனேஜ் பண்ணலாம். எனவே இன்னும் இழுக்கலாம் என்று அந்த தூளுல் அமல். தூளுல் அமல் என்றால் அந்த நீண்ட எதிர்பார்ப்பு, நீண்ட காலம் பார்ப்போம் என்று வாழ்வோம் என்று எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்பு தான் மனித வாழ்க்கையை கூட்டிச்சு வராக்குது. ஒரு மூமியிடம் இருக்க வேண்டியது கசருல் அமல், குறைந்த எதிர்பார்ப்பு, குறுகிய எதிர்பார்ப்பு. எனக்கு எந்த நேரத்திலும் அழைப்பு வரலாம், மௌத்து வரலாம், மரணம் வரலாம். மரணத்தை நினைக்கிற அளவுக்கு இந்த தூளுல் அமல் என்ற அந்த நீண்ட எதிர்பார்ப்பு, அந்த ஓவர் எக்ஸ்பெக்டேஷன், இவ்வளவு காலம் வாழுவேன், இவ்வளவு காலம் வாழலாம், அதுக்கான வாய்ப்பு கிடைக்கலாம் என்ற அந்த எதிர்பார்ப்பு குறையும். குறைகிற அளவுக்கு என்ன வரும், ஜுஹுது வரும், இந்த பற்றற்ற வாழ்வு வரும், அந்த ஈடுபாடு குறையும், அந்த அட்டாச்மெண்ட் குறையும். மௌத்து தான் இந்த உணர்வை ஏற்படுத்தும். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தை நினைத்து பார்க்குமாறு மட்டும் வழிகாட்டல்ல, ஜூருல் குபூர் ஃபஇன்னஹா துதக்கிருல் ஆகிரா, நீங்கள் அடிக்கடி மக்பராக்களுக்கு சென்று கபறுகளை தரிசியுங்கள், அது உங்களுக்கு மௌத்தை, மறுமையை நினைவூட்டும். பெரிய ரிமைண்டர். ஒரு பயான கேட்பது போல, ஒரு ஹதீஸ் மஜ்லிஸுக்கு போறது போல, ஒரு குர்ஆன் வகுப்புல போய் இருக்கிறது போல நாம போக வேண்டிய ஒரு இடம் தான் மக்பரா. அங்க போய் கபறுகளை தரிசிக்கிற அளவுக்கு, ஜியாரத் செய்யற அளவுக்கு நமக்கு மௌத்துடைய சிந்தனை வரும், ஞாபகம் வரும், மறுமையுடைய ஞாபகம் வரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார். அதோட விளைவு என்னவா இருக்கும், நம்முடைய ஆசைகள் கட்டுப்பாட்டின் கீழ் வரும், எதிர்பார்ப்புகள் கட்டுப்பாட்டின் கீழ் வரும். அது நமது வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். எல்லா மதங்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு பெரிய உண்மை இருக்குது, இந்த உலக வாழ்க்கையில் அதிகம் மனிதர்கள் துன்பத்தை அனுபவிப்பதற்கான காரணம் பேராசைதான். பேராசையிலிருந்து மனிதன் விடுபட்டால் துன்பத்திலிருந்து விடுபட முடியும். பௌத்த சமயத்தில் கூட, மதத்தில் கூட மிக முக்கியமான கோட்பாடு அதுதான். உலக வாழ்க்கை என்பது துக்க, அதாவது சிங்கள மொழியில் துக்க என்றுவார்கள், பாலி மொழியில் துக்க என்று சொல்வார்கள், வடமொழியில். அதாவது வாழ்க்கை என்பது துன்பமயமானது. துன்பத்துக்கு காரணம் தன்ஹாவ. தன்ஹாவ என்றால் பேராசை, அதை அடைய வேண்டும், இதை அடைய வேண்டும், இதை அடைய வேண்டும், ஒன்று அடைய வேண்டும், முடிவில்லாத ஆசை. அல்ஹாக்கு முத்தகாசுர் ஹத்தா ஜுர்து உல் மகாபிர், அதுதான் காரணம். எனவே நீங்கள் எப்போது தன்ஹாவை என்ற அந்த கிரீடினஸ், அந்த ஹுப்பு துனியா இருந்து விடுபட்டு ஜுஹுதுடைய இடத்துக்கு போறீங்களோ, அப்போது கவலைகள் இருந்து விடுபடலாம். இந்த அட்டாச்மெண்ட் தான் எல்லா பிரச்சனையும் காரணம். அதை விட்டு கொடுக்கலாது. இது இழந்துரும், அதை இழந்துரும், இதை இழந்துரும். இப்போ இந்த ஜுஹுத் என்ற மனோநிலை அங்கெல்லாம் பிராக்டிக்கலாக அதுக்கான வழிகாட்டல் கிடைக்கவில்லை. நமது தீன் ரொம்ப பிராக்டிக்கலாக தந்திருக்குது. இதை நாம் நிறைய கடந்த வகுப்புகளில் கலந்துரையாடி இருக்கிறோம். அதை பற்றி எனக்கு விரிவாக பேசுவதற்கு நேரம் இடம் தர மாட்டாது. நமது மார்க்கம் இந்த ஹுப்பு துனியா, ஜுஹுத் என்ற விஷயங்களை எல்லாம் ரொம்ப பிராக்டிக்கலாக நமக்கு விளக்கியிருப்பதை பார்க்கிறோம். அந்த வகையில் மரணம் பற்றிய நினைவு, மரணம் பற்றிய சிந்தனை, ஜுஹுத் என்ற இந்த மனோநிலையை உருவாக்கும். கசருல் அமல், அதீத எதிர்பார்ப்பு. நீண்ட எதிர்பார்ப்புன்னு சொன்னேன், அதீத என்ற வழங்கு தான் உங்களுக்கு எக்ஸசிவான எக்ஸ்பெக்டேஷன். அதீத எதிர்பார்ப்பை கட்டுப்படுத்தும். இன்னும் வாழலாம், இன்னும் இருக்கலாம், இன்னும் அனுபவிக்கலாம், இன்னும் அதை அப்படியே கட்டுப்படுத்தும், ஒரு கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வரும். இது மரணம் பற்றிய சிந்தனையால் நாம் அடையக்கூடிய ஒரு முக்கியமான நன்மை, பிரயோசனம்.
அதுவே மிகப்பெரிய நன்மைன்னு நான் நினைக்கிறேன். உலகத்துல எல்லா பிரச்சனையும் காரணம் இந்த பேராசை தானே, அதிக ஆசை தானே, அளவுக்கு அதிகமான டார்கெட் தானே. உலக டார்கெட் 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 போய் காணல் நீர் தான். ரெண்டாவது, மரணம் பற்றிய சிந்தனையானது, மௌத்து பற்றிய சிந்தனையானது நமக்கு பெற்றுத்தருகின்ற மிகப்பெரிய ஒரு நன்மை இருக்குது. அதுதான் அவசர அவசரமாக நாம் தௌபா செய்வோம். நாளை நாளை மறுநாள் என்று தள்ளி போடாமல், எந்த சந்தர்ப்பத்திலும் மௌத்து வந்துடலாம் என்ற அந்த பயத்தின் காரணமாக, மௌத்தை பற்றி அடிக்கடி நினைத்து அதனால் வருகின்ற பயத்தின் காரணமாக நாம் உடனுக்குடன் பாவங்களிலிருந்து விடுபடுவோம். செய்த பாவத்துக்காக அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுவோம், பாவ மன்னிப்பு கோருவோம். அல்லாஹ்வை எந்த நேரத்திலும் சந்திக்க வேண்டியிருக்கும், அவனுடைய சன்னிதானத்தில் போய் நிற்க வேண்டியிருக்கும் என்ற உணர்வின் காரணமாக எப்போதும் அந்த தன்னை தயார் நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினால் பாவங்களிலிருந்து விடுபட்டு கொண்டே இருப்போம், தூரமாகிக் கொண்டே இருப்போம், விலகுவோம். செய்த பாவங்களுக்காக அல்லாஹ்விடம் கண்ணீர் வடித்து பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருப்போம். இல்லாத போது, மௌத்து பற்றிய சிந்தனை இல்லாத நேரத்தில், மௌத்தை மறந்து வாழும் நேரத்தில் தௌபா ஞாபகம் வரும். ரமலான்ல 27ஆம் நோன்புல தான் மெகா தௌபா. அந்த தௌபாவை அல்லாஹ் கபூல் செய்ய போதுமானவன். ஆனால் அந்த சந்தர்ப்பம் கிடைக்குமா? எத்தனை பேருக்கு கிடைக்கும்? அதுக்கான எந்த உத்தரவாதம் கிடையாது. எனவே அதுக்கெல்லாம் கால நேரம் இல்லை, உடனுக்குடனே தௌபா செய்யணும். நான் அடிக்கடி ஞாபகப்படுத்துகிற ஒரு விஷயம்தான், ஷைத்தான் என்னையும் உங்களையும் வழிகெடுப்பதற்கு கையாளுகின்ற மிகப்பெரிய வியூகம் என்ன? தள்ளி போடும் மனோநிலையை உருவாக்குறது. தள்ளி போடும் மனோநிலை, போஸ்ட்போன் பண்றது. நாளை மறுநாள், அடுத்த மாதம், அடுத்த வருஷம் பார்ப்போம், உம்ராக்கு போயிட்டு வந்து பார்ப்போம், ஹஜ்ஜை முடிச்சுட்டே பார்ப்போம், இந்த இலக்கை முடிச்சுட்டே பார்ப்போம், மகண்ட கல்யாணத்தை முடிச்சுட்டே குதிப்போம், மகண்ட படிப்பு முடிஞ்ச பிறகு இறங்குவோம். கடைசி வரைக்கும் ஒரு குதிக்க போறதில்லை, இறங்க போறதும் இல்லை. இறங்குவாரு கபூல்ல தான் ஃபைனலா. இதை முடிச்சுட்டு அதை முடிச்சுட்டு அங்கே ஒன்றே முடிக்க இயலாது. எத்தனை பேர் யோசிச்சிருப்பாங்க அப்படி, கல்யாணத்தை முடிச்சுட்டு மறுமைக்கா, பிறகு கல்யாணம் முடிஞ்ச பிறகு வாழ்க்கையே முடிஞ்சிடும். நிறைய அதுக்கு வரும் எங்க மறுமையை லேசா பார்க்கலாம் அவசரமா. எனவே அது ஷைத்தானுடைய மிகப்பெரிய வியூகம், திசை திருப்புவதற்கு. மௌத்துடைய நினைவானது வேகமாக தௌபாவை நோக்கி நம்மை அடித்து செல்லும். அடுத்தது, மௌத்துடைய பெரிய பெரிய ஒரு விளைவு என்ன தெரியுமா? அதாவது ஒருவர் உள்ளத்தின் ஆழத்தால் மரணத்தை நினைத்து பார்க்கிற போது, எனக்கு மௌத்து வரப்போகுது, நாளை வந்துடும், நாளை மறுநாள் வந்துடும், அடுத்த கணப்பொழுது வந்துடும் என்ற உணர்வு வந்தாவே அவருடைய ஒவ்வொரு அமலையும் அவர் இறுதி அமலாக நினைச்சு செய்வார். இது கடைசி தொழுகையா இருக்கலாம், இது எனக்கு ஃபைனல் தொழுகையா இருக்கலாம், நான் இன்றைக்கு ஓதுற குரான் இது கடைசி ஓதலா இருக்கலாம், இந்த செய்யற திக்கர் கடைசி திக்கரா இருக்கலாம்டா எப்படி சிந்தனையை குவிப்பார், எவ்வளவு உயிரோட்டத்தோடு அந்த தொழுகையை நிறைவேற்றுவார், அந்த குரானை ஓதுவார், அந்த திக்கரை செய்வார். எனவே அமல்களில் உற்சாகத்தோடு ஈடுபட, ஊக்கத்தோடு ஈடுபட, ஆர்வத்தோடு ஈடுபட, ஆசையோடு ஈடுபடுறதுக்கு மௌத்து உதவும். உதாரணமா, நாம ஆபீஸ்ல இருக்கிறோம், ஷாப்ல இருக்கிறோம், வேலை செய்யற இடத்துல இருக்கிறோம், லோகருடைய வக்து, மனசு என்ன சொல்லும்? சரி சரி கொஞ்சம் லேட்டா போ. மௌத்துடைய ஞாபகம் வந்தா, அப்பா எப்படி லேட்டா போறது, அதுக்கு மௌத்து வந்துட்டா என்ன செய்யறது? உடனடியா அவர் வேலையெல்லாம் நிறுத்திட்டு ஓடுவார், தொழுதுட்டு மற்ற விஷயத்தை பார்ப்போம், அதுக்கு மௌத்து வந்துடும். அதான யதார்த்தம். எனவே மௌத்து பற்றிய சிந்தனை ஒருவர்கள் ஜுஹுதை வளர்க்கும், தௌபாவை தீவிரப்படுத்தும், ஒரு மனிதனை அமளிபாத்துகளில் தீவிர ஈடுபாடு காட்ட தூண்டும். அந்த அமளிபாத்துகளை உயிரோட்டமாக செய்வதற்கு, ரொம்ப உயிரோட்டமாக செய்வதற்கு மௌத்துடைய நினைவு காரணமாக. உதாரணம், இதே உணர்வோட நாம் இப்ப இன்ஷா அல்லாஹ் தொழுவோன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு முந்தின தொழுகைக்கு இந்த தொழுகைகள பெரிய வித்தியாசம் மட்டும் நாம பார்க்கலாம். மௌத்தை பற்றிய நினைவு இல்லாமல் தொழுத தொழுகைக்கும் மௌத்தை நினைவுபடுத்திய நிலையில் தொழக்கூடிய தொழுகைக்கு பதில ரொம்ப பெரிய வித்தியாசம், பெரிய உண்மை. இது மௌத்தை நினைவுபடுத்தினால் கிடைக்கிற மற்றொரு நன்மை. அடுத்த உலக வாழ்க்கையிலே கிடைக்கக்கூடிய பெரிய நன்மை என்ன தெரியுமா? மௌத்தை நினைக்கிற அளவுக்கு
இன்னைக்கு எங்க போனாலும் எல்லாருக்கும் உள்ள சில பிரச்சனைகள் இருக்குது. ஆன்மீக நோய்கள், பெருமை, ஆணவம், அகங்காரம், ஈகோ, பொறாமை, இப்படியான ஆன்மீக நோய்களால பாதிக்கப்பட்டுள்ளதான் நம்ம எல்லாரும் இருக்கிறோம், நேரடியாகவும் மறைமுகமாகவும். இந்த மௌத்து பற்றிய சிந்தனை இந்த நோய்களை எல்லாம் தானாகவே அழிச்சிடும். மௌத்த அதிகம் நினைக்கிறவன்ட்ட பெருமை இருக்காது, ஆணவம் இருக்காது, அகங்காரம் இருக்காது, தற்புகழ்ச்சி இருக்காது, ஈகோ இருக்காது. யாரை பார்த்தா அவன் பொறாமப்பட மாட்டான். என்னத்தை பொறாமப்பட வேண்டி இருக்குது? அதிகமா தேவையில்லை. இந்த ஜனாதா ஊடனுக்கு போங்க, ஜான் பவானா இருப்பார் ஒருத்தர். இந்த நேரம் வளவலா குலகுலான்னு பேசிக்கொண்டு இருப்பாரு. அவரை பத்தி பேசுவார், இவரை பத்தி பேசுவார், அதை பத்தி பேசுவார், அதை பத்தி தன்னை தவிர வேற எல்லாத்த பத்தியும் பேசுவார். இப்படிப்பட்ட ஒரு ஆள்கிட்ட வீட்டுல அவருக்கு இறுக்கமானவர் வஃபாத்தாயிட்டாரு. போய் பாருங்க பாப்போம். பேச்சும் இருக்காது, மூச்சும் இருக்காது. இவரும் அடங்கிட்டாரோ? தட்டி பார்க்க வேண்டியிருக்கும். என்ன பேச, சும்மாவே அடங்கிறாரா இல்லையா? மௌத்து எப்படி ஒரு மனிதனை புடம் போடுதுன்னு பாருங்க, எப்படி திருத்துதுன்னு பாருங்க, நெறிப்படுத்து. எதுவும் சாதிக்காத மௌத்து சாதிக்கும். எனவே நிறைய ஆன்மீக நோய்களுக்கு, ஆன்மீக பிரச்சனைகளுக்கு, கெட்ட பண்புகளை களைவதற்கு பெரிய அளவில் உதவுறதுதான் மௌத். அது அனுபவிச்சவங்களுக்கு நல்லா தெரியும். அது மிகப்பெரிய தர்பியா. மரணம் பற்றிய சிந்தனை பெரிய தர்பியத். ஒரு ஆளுடைய வாழ்க்கை அப்படியே தலைகீழா புரட்டிடும். மாத்திரமல்ல, மௌத்து பற்றிய சிந்தனையானது நமக்கு தருகின்ற மிகப்பெரிய நன்மை என்ன தெரியுமா? மௌத்தானது ஆசாபாசங்களே அறுக்கக்கூடியது. மனிதன் இந்த காலத்துல, நான் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த யுகத்துல நானும் நீங்கள் அனுபவிக்கிற ஆகப்பெரிய பிரச்சனை என்ன? இந்த ஆசாபாசங்கள் தானே. மனிதன் வரலாற்றுல என்றும் இல்லாத அளவுக்கு ஆசாபாசம். உதாரணமா நாம சொல்லுவோமே, அந்த காலத்துல வீட்டுல டிவி இருந்துச்சா? இருக்கல. இப்ப டிவியா இருக்குது, தியேட்டரே இருக்குது. பின்னாம் பெரிய மெகா ஸ்கிரீன்ல வீட்டையே விளங்கி கொண்டு இருக்குது. அதுல என்ன இல்லை, எல்லாம் இருக்குது. முன்பு இது ஒரு பிரச்சனை இல்லை, என்ன இல்லை, பார்க்கறதுக்கு இல்லை. எனவே நமக்கு அது ஒரு பிரச்சனையாவே இருக்குல்ல. சரி, அதுல இருந்து தப்பு தான், அதை ஏதோ மூடி வச்சிருக்கிறோம். இது சும்மா விடுமா? இது இந்த நேரம் கை அங்கதான் போகுது. சிலவங்களுக்கு எப்படின்னா, இந்த குடிகாரன் அடிக்ஷனை விடுது பயங்கரம். குடிக்காதவனுக்கு அந்த குடிக்காட்டி கொஞ்சம் என்ன சும்மா ஷூரா சொல்றீங்க? நான் சொல்ல வந்து சொல்றீங்க. சரி, எப்படியோ பெருங்குடி மக்களுக்கு தான் அது புரியும். அல்லாஹ் காப்பாத்தாரு. நீங்க கேட்கலாம், நீங்க எப்படி சொல்றீங்க? நம்ம நடங்கன்னு சொல்லுவாங்க. நானும் பார்த்துருக்கிறேன். இந்த போதை வஸ்துக்களுக்கு அடிமையானவங்க, போதைக்கு அடிமையானவங்க, குடிபோதைக்கு அடிமையானவங்களுக்கு உள்ள பெரிய பிரச்சனை குடிக்காம இருக்கிறாங்க. அதை விட இன்னைக்கு மிகப்பெரிய அடிக்ஷனா இது மாதிரி இருக்கு. ஒவ்வொருவரும் ஒரு முஹாசபா செய்தா தெரியும். நாம இது பார்க்கிறோம் தானே, எத்தனை மணி நேரம் பார்க்கிறோம், அதுல எத்தனை வீதம் உண்மையிலேயே இன்றியமையாதது எனக்கு தேவையானது பார்த்தா எனக்கு தெரியாது. ஒரு 1% 2% இருக்கலாம். ஆனா பாக்குறதா பாரு பாரு பாருன்னு பாக்குறது. இங்கேயும் அந்த இன்டர்வல் நேரத்தில் ஒருத்தர் இப்படி பார்த்து கொண்டு, ஆமா நான் பார்த்தேன், இப்படி பாக்குறாரு இப்படி வைக்கிறான், இப்படி வைக்கிறான், எப்படி பாக்குறான், என்னமோ உலகத்தையே ஆட்சி செய்யற மாதிரி. அது ஈரான் அந்த கல்ஃப் யுத்தத்தை திரும்ப ஆரம்பிக்கிறதா இல்லையா, இவர் தான் முடிவெடுக்கிறாராம் மாதிரி இருக்கு. இப்ப இதுல என்ன பாக்குறோம்? வாட்ஸ்அப்ல என்ன பாக்குறோம்? சோசியல் மீடியாவில் என்ன பார்க்குறோம்? யூடியூப்ல என்ன பார்க்குறோம்? இன்ஸ்டாகிராமில் என்ன பார்க்குறோம்? ஃபேஸ்புக்கில் என்ன பார்க்குறோம்? அது வெறுமனே அவன் நஃப்ஸ் தான். ஆசை விடுது இல்லை. அதை பாரு பாரு, அதையும் பாரு அதையும் பாரு. 1 பார்க்க போய் 9 பார்க்குறோம், 9 பார்க்க போய் 900 பார்க்குற நிலைமை தான் வருது. ஆசா பாசங்களுக்கு பின்னால் அள்ளுண்டு போகிற நிலை. ஆரம்பத்தில் சொன்னோம், இளைஞர்களுக்கு தான் இது பிரச்சனை இருக்கு. ஆனால் இப்போ புதிய ஸ்டடீஸை பார்த்தா இளைஞர்களை விட மோசமா இதுக்கு அடிமைப்பட்டிருக்கிறாங்கன்னா இந்த மூத்தாக்கள், தாடி பழுத்தாக்கள். ஆமா, எல்லாம் கலட்டு கூட்டம். எஸ், ஆண்கள் பார்த்தா பெண்களும்
பெண் கண்டு பார்த்தா ஆண்களும். இப்ப இளைஞர்கள் கைட் பண்றாங்களாம் பேரண்ட்ஸ, இப்படி பார்க்காதீங்க. அப்ப அந்த அளவுக்கு ஆசாபாசங்களுக்கு இதுல இருந்து எப்படி விடுபடுறது? இது பற்றி நாம பிரசன்டேஷன் செய்யலாம். அதாவது என்ன சொல்றது, சோசியல் மீடியாவின் தாக்கம், பாதிப்பு, இருந்து விடுபடுவது எப்படி? அது அறிவு பிள்ளைன்னு சொல்லும், ஆனா நஃப்ஸ் விடுமா? இப்ப எல்லாருக்கும் தெரியும் போதை வஸ்து பாவிக்க, எல்லாருக்கும் தெரியும். நம்மளை விட அதிகமா யாருக்கு தெரியும் பாவிக்கிறவனுக்கு. அவன் அனுபவிச்சு கொண்டே இருக்கிறான். அதால எவ்வளவு பாதிப்பு. அவன் விடுபட இல்லமா? விடுபட முடியாது என்று அது கடுமையாயிட்டான். அதே மாதிரிதான் இந்த சோசியல் மீடியாவுக்கோ மற்றொரு ஹவாவுக்கோ ஆசைக்கோ பாசத்துக்கோ அடிமைப்பட்டவருக்கு அது விடுபட முடியாது. பார்க்கத்தான் வேணும், கேட்கத்தான் வேணும் என்ற நிலைமை இருக்கு. ஆனால் இப்படியான ஆசா பாசகத்தை விடுபடுறதுக்கு ரொம்பவும் தாக்கம் மிக்க ஒரு வழிகாட்டியாக இருப்பது மௌத்து பற்றிய சிந்தனை. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அக்ஸிரு மின் திக்ரி ஹாதிமில் லத்தாத், ஆசைகளை எல்லாம் ஆசா பாசங்களை எல்லாம் அறுக்கக்கூடிய மௌத்தை அதிகம் நினைக்க. மௌத்தை நினைக்கிற அளவுக்கு அவங்கள விட்டு ஆசா பாசம் ஓடும். எனக்கு அடுத்த கணம் மௌத்து வந்தா என்ன பண்றது? சும்மாவே அது போயிடும். இதை பார்க்கறத 4 திக்ரு செய்வோம், இதை பார்க்கறத குர்ஆன் ஆயத்தை ஓதுவோம், விளங்குவோம், ஒரு நன்மையான காரியம் செய்வோம், மஸ்ஜிதுக்கு போவோம், திக்ரு செய்வோம், ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிப்போம் என்ற உணர்வு பிறக்கும். எனவே ஒரு மனிதன் தனது ஆசா பாசங்களை அடக்க, நஃப்ஸை வெற்றி கொள்ள, தனது ஆளுகையின் கீழ் கொண்டு வர உதவுகின்ற தாக்கம் மிக்க ஒரு காரணியாக இருப்பது மௌத்து பற்றிய சிந்தனை. எப்போதும் எமது உள்ளத்தை உயிரோட்டமாக வைத்துக் கொள்வதற்கு, விழிப்பு நிலையில் வைத்துக் கொள்வதற்கு நிச்சயமாக மரணம் பற்றிய சிந்தனை உதவும் என்பதில் 2 கருத்துக்கு இடமில்லை. குர்ஆன் சொல்லுது, இன்றைய நாளிலே அந்த திரையை அகற்றினோம். எப்போது தெரியுமா? மரண வேலையில். மரண வேலையில தான் திரை அகலும். அப்போது பார்வை தெளிவாகும் குர்ஆன் சொல்லுது. நம் மரண வேலையில திரை அகலக்கூடாது, இப்பவே திரை அகன்றணும். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அன்னாசு நியாமுன் வைதா மாத்தின் தபஹு, மனிதர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் எப்போது மரணிக்கிறார்களோ அப்போதுதான் விழித்துக் கொள்கிறார்கள். அவர்கள் முட்டாள்கள். நாம் மரணிப்பதற்கு முன்பே விழித்துக் கொள்ள வேண்டும். விழித்துக் கொண்டால் வெற்றிதான். மௌத்தை பற்றிய சிந்தனை எம்மை தட்டி எழுப்பும், வெளிப்படைய செய்யும். அனைத்துக்கும் மேலாக சகோதரர்களே, சகோதரிகளே, மௌத்துடைய நினைவு, மரண சிந்தனை எனக்கும் உங்களுக்கும் தரக்கூடிய மிகப்பெரிய பரிசு என்ன தெரியுமா? ஹஸ்னுல் காத்திமா, நல்ல முடிவு. நல்ல முடிவு. எனக்கு உங்களுக்கு முன்னால் இருக்கிற பெரிய சேலஞ்ச் என்ன? என் முடிவு எப்படி இருக்கும்? எங்க வச்சு எனக்கு முடிவு வரும்? ஒரு பாவத்தை செய்து கொண்டிருக்கும் போதா, ஒரு நன்மையை செய்து கொண்டிருக்கும் போதா? எனக்குரிய முடிவு எந்த இடத்தில் வைத்து வரும்? எந்த பூமியில், எந்த நாட்டில், எந்த இடத்தில், எந்த வேளையில், எந்த சந்தர்ப்பத்தில் வரும்? யாராலையும் இதை தீர்மானிக்கல. ஹுஸ்னுல் காத்திமா வரணும்டா, அவர் தொடர்ந்து நற்காரியங்களில் ஈடுபட்டு கொண்டே இருக்கணும். அப்பதான் எல்லாரும், யா அல்லாஹ், சுஜூதுடைய நிலையில் எனக்கு மௌத்தை தந்துரு. கிழமையில ஒரு நாள் தான் அவர் சுஜூத் செய்யறாரு. அப்ப அன்றைக்கு பார்த்தா அவருக்கு மௌத்து வரணும். வளமையா சுஜூத் செய்யறவனுக்கு தானே சுஜூத் நிலையில மௌத்து வரும். யா அல்லாஹ், உன்னுடைய மாளிகையில் இருக்கும் போது எனக்கு நீ மௌத்தை தந்து விடு. மாளிகையில் இருக்கும் போது மௌத்து தரத்துக்கு மாளிகைக்கு போகணுமே அடிக்கடி. ஒரு தொழுகை முடிஞ்சு அடுத்த தொழுகை எதிர்பார்த்து இருந்தா தானே, தொழும் போதோ தொழுகைக்கு செல்லும் போதோ தொழுது கொண்டு இருக்கும் போதோ மௌத்து வரும். அப்படி இல்லாம இதை மட்டும் துவா மட்டும் கேட்க இருந்தா, யா அல்லாஹ், எனது இறுதி முடிவை கலிமாவோடு, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவோடு அமைத்து விடு. ஆமீன். எப்ப? பெருநாள் அன்று மட்டும். வருஷத்துக்கு அன்றைக்கு தான் ஒரு பள்ளி போய் ஆமீன் சொல்லுவாரு. கடைசி நேரத்தில் களிமா வர்றதுக்கு அவர் எந்த நாளும் களிமா சொல்லிக்கொண்டே இருக்கணும், ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு மனிதனும் எந்த நிலையில் வாழ்ந்தானோ அந்த நிலையில் மரணிப்பான், எந்த நிலையில் மரணித்தானோ அந்த நிலையில் எழுப்பாடப்படுவான். எப்படி வாழ்ந்தோம்? அதிகமாக நம்மளது வாழ்க்கை, அதிகப்படியான வாழ்க்கை எப்படி அமைந்ததோ அந்த நிலத்தான் மௌத்து வரும். எந்த நிலை மௌத்தானோமோ அந்த நிலத்தான் எழுப்பாடப்படும். இது பெரிய ஒரு உண்மை. எனவே மௌத்து பற்றிய சிந்தனை எப்போதும் ஒரு மனிதனை நல்ல நிலை வச்சிருக்கும். ஆரோக்கியமான சிந்தனையில் இருப்பான், ஆரோக்கியமான பார்வையோடு இருப்பான், நல்ல ஒரு
அமல்ல ஈடுபட்ட நிலையில் இருப்பான். எனவே அவருக்கு ஹுஸ்னுல் காத்திமா கிடைக்கும். ஞாபகம் வருகிறது, நான் நேற்று கூட இதனை பகிர்ந்து கொண்டேன். இப்போ ஒரு 3-4 நாட்களுக்கு முன்னால் அமெரிக்காவிலே ஒரு இஸ்லாமிக் சென்டரிலே ஒரு மஸ்ஜித், ஒரு இஸ்லாமிக் ஸ்கூல் உட்பட ஒரு இஸ்லாமிய நிலையம் அமைந்திருக்கிற ஒரு பெரிய இஸ்லாமிய நிலத்திலே ஒரு பெரிய ஷூட்டிங் நடைபெற்றது. 2 இளைஞர்கள், கிறிஸ்தவ சமூகத்தை சேர்ந்த 2 இளைஞர்கள் துப்பாக்கியோடு வந்து நடந்த அசம்பாவிதம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்று உலகத்தில் அது ஒரு பேசு பொருள். அங்கே அந்த இஸ்லாமிக் சென்டரிலே செக்யூரிட்டியாக காவல்காரராக இருந்தவர் அமீன் அப்துல்லா என்ற ஒரு சகோதரர். அவர் ஒரு ரிவர்ட் கிறிஸ்தவராக இருந்து இஸ்லாத்தை தழுவியவர். பார்க்கிற பார்வைக்கு வயது 40 இருக்கும். 8 குழந்தைகளும் இருக்கிறார்கள், 8 பிள்ளைகள். அவர் அங்கு செக்யூரிட்டியாக இருக்கிறார். ஆனால் செக்யூரிட்டியை அவர் ஒரு ப்ரொஃபஷனாக செய்யாமல் மிஷனாக செய்தார் என்பதற்கு நிறைய பேர் சாட்சி சொல்கிறார்கள். இந்த 2 இளைஞர்களும் வந்தபோது அந்த 2 பையன்மார்ட நடவடிக்கைகள், நடமாட்டம் அவருக்கு பிடிக்கல. அவர் உடனடியாக செய்து கொடுக்கிறாரு. அவசரமாக டீச்சர்ஸுக்கு, அங்கே உள்ளவங்களுக்கெல்லாம் கதவுகள்லாம் மூடுங்க, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் என்று சொல்லி போட்டு இந்த இளைஞர்களை எதிர்கொள்கிறார். விடாமல், உள்ளுக்கு போக விடாமல் எதிர்கொள்கிறாரு. ஷூட் பண்ணி அவர் அங்கே வஃபாத்தாகிறார். இன்னும் 2 மூத்தவர்கள் இருக்கிறார்கள், அவரும் வஃபாத்தாகிறார்கள். ஷூட் பண்ணி அந்த இளைஞர்கள். பிறகு அவர் 2 பேரும் தற்கொலை செய்து கொண்டதா ஏதோ செய்தி வந்திருக்குது, உலகத்தில் பேசப்படுற பெரிய விவகாரம் இந்த கடந்த வாரம். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த சகோதரர் அமீன் அப்துல்லா கடைசியாக கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களுக்கு முன்னர், நான் நினைக்கிறேன் மே 5ஆம் தேதி எப்படியோ நினைக்கிறேன், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, எப்படியோ இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்றார் சோசியல் மீடியாவில், இன்ஸ்டாகிராம்னு நினைக்கிறேன். அவர் சொல்றார், வாட் இஸ் சக்சஸ்? வெற்றி என்றால் என்ன? வெற்றி என்றால் என்ன? பலர் நினைக்கிறார்கள் வெற்றி என்பது எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி, பொருளாதார வகையில் ஒருவர் ஸ்டேபிளாக இருப்பது, நல்ல பொருளாதார நிலை, அல்லது சமூக அந்தஸ்து, அல்லது அழகு, இவைதான் வெற்றியை நினைக்கிறார்கள். ஆனால் அவை வெற்றி அல்ல. உண்மையான வெற்றி, நான் பிறக்கும் போது எந்த ஒரு தூய்மையான சுத்தமான ஆத்மாவோடு பிறந்தேனோ, மாசடையாத ஆத்மாவோடு பிறந்தேனோ, அதே ஆத்மாவோடு எனது படைப்பாளனை, கிரியேட்டரை சந்திப்பதுதான். அவ்வாறு நான் சந்தித்தால் மலக்குகள் என்னை வரவேற்பார்கள். யா அய்யுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜஇ இலா ரப்பிகி ராதியத்தன் மர்தியா ஃபதுகுலி ஃபி இபாதி வதுகுலி ஜன்னதி. அமைதியடைந்த ஆத்மாவே, தூய்மையான ஆத்மாவே, நீ சுவனத்தில் நுழை, எனது அடியார்களோடு சேர்ந்து அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்ற நிலையில் நீ சுவனத்தில் நுழைவாயாக என்று அப்போதுதான் மலக்குகள் என்னை வரவேற்று எனக்கு சுவன பாக்கியத்தை தருவார்கள் என்று சொல்லிட்டு கடைசா சொல்றாரு, யா அல்லாஹ் எனக்கு ஹஸ்னுல் ஹாத்திமாவை, இந்த அரபு பதத்தை போடுறாரு, எனக்கு நீ ஹஸ்னுல் ஹாத்திமாவை, நல்ல அழகான முடிவை தந்தருள்வாயா. அதான் அவருடைய கடைசி பதிவு. அல்லாஹ் தஆலா அவருக்கு எவ்வளோ அழகான முடிவை கொடுத்தான்னு நாம பார்க்கணும்னு சொன்னால், முழு உலகமும் அவருக்கு துஆ செய்யுது. அவருடைய மகளும் அதே உணர்வோட, மூத்த மகள் பேசுறா பாப்பாவை பத்தி. அல்லாஹ் ஒரு வாயில மூடினா எத்தனை வாயில்களை திறப்பான். என்னுடைய வாப்பா இப்படிப்பட்டவர். அவருடைய மரணம் தாங்க முடியாத ஒரு துயரம். ஆனால் அந்த கதவு வாயில் மூடப்பட்டாலும் அல்லாஹ் எத்தனையோ வாயில்களை நமக்கு திறப்பான் என்பதை பார்க்கணும். பெருந்திரளான மக்களுடைய ஜனாசா தொழுகைகளை கலந்து கொண்டார்கள். மாத்திரமல்ல, அந்த குடும்பத்துக்காக நான் நினைக்கிறேன் வித்தின் 1 or 2 days, அது பெரிய ஒரு விஷயம் இல்லாட்டியும், அந்த நேரம் நான் பார்த்தேன், நேற்று முந்தின நாள் பார்த்தேன், $1.25 million உடனடியாக சகோதரர்கள் எல்லாரும் சேர்த்துருக்கிறாங்க. அந்த குடும்பத்தை 8 குழந்தைகள் இருக்கிறாங்க. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நான் சொல்கிறேன், மனிதர்கள், நல்ல மனிதர்கள் உலகத்தில் என்ன வாழ்கிறாங்க என்பதை தான் அது காட்டுது. அந்த மனிதருக்கு ஹஸ்னுல் ஹாத்திமா கிடைச்சிருக்கு. பாருங்க, அவர் இஸ்லாத்தில் பிறந்தவர் அல்ல, சத்தியத்தை தேடி பெற்றவர், தேடி போய் அடைந்தவர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு அந்த இதை கொடுத்துருக்கிறான். நான் இப்போ இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால், ஆரம்பிக்க முன்னால் 3 சகோதரர்கள் பேசி கொண்டிருந்தோம். அப்போ எங்களோட இருந்த ஒரு சகோதரர் என்கிட்ட கேட்டார், தவா சென்டரில் நாம் இந்த ஸ்ட்ரீட் தவா செய்கிறோம், வெளியே 3 பேர் 4 பேர் தான் அதில் பங்கேற்கிறாங்க, யாருமே வராங்க இல்லையே, இது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
இவ்வளவு பேர் தவா சென்டரோட தொடர்பாக இருக்கிறாங்க, யாரும் இதுல பங்கேற்கிறாங்க இல்லையே. அந்த சகோதரரும் இந்த அமீன் அப்துல்லா மாதிரி ஹிதாயத்தை தேடி பெற்றவர். அப்ப நான் அவருக்கு சொன்னேன், நீங்க பாக்கியசாலி, அல்லாஹ் உங்களுக்கு இந்த பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறான், எல்லாருக்கும் அப்படி லேசில் இதை கொடுக்க மாட்டாண்டு சில உதாரணங்களோடு அவருக்கு நான் அந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு உள்ள வெளியே பேசி கொண்டிருந்த இடத்துல அவருக்கு நான் சொன்னேன். அப்போ உண்மையிலே ஹுஸ்னுல் ஹாத்திமா, நமது ஆரம்பம் எப்படி இருக்கலாம், இடைப்பட்ட காலம் எப்படி இருக்கலாம், முடிவு நல்ல முடிவாக அமைய வேண்டும் என்றால் அதுக்கான சிறந்த ஒரு வழி இந்த மௌத்தை, மரணத்தை, நமது முடிவை, இறுதி பயணத்தை அதிகம் அதிகம் நினைத்து பார்ப்பதாகும். அடுத்ததாக சகோதரர்களே, நேரத்தை கவனத்தில் கொண்டு சுருக்கமாக இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்ய வேண்டியிருக்கிறது. இதன் தொடரை இன்ஷா அல்லாஹ் நாளை மறுநாள் பார்க்கலாம். அதா இப்னு அபி ரபாஹ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த மௌத்தை நினைத்து பார்ப்பதன் மூலம் நானும் நீங்களும் அடையக்கூடிய 3 நன்மைகளை பற்றி சொல்கிறார்கள். ஏற்கனவே நான் சொன்ன செய்திகளை அவர்கள் அழகாக அற்புதமாக சொல்லியிருக்கிறார்கள். அதா இப்னு அபி ரபாஹ் ஒரு தாபிஇ, சஹாபாக்கள் காலத்தில் வாழ்ந்தவர். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டவர்கள் அல்ல தாபிகள், சஹாபாக்களை கண்டவர்கள், அவர்களோடு வாழ்ந்தவர்கள். அவர்களைத்தான் தாபியன் என்று சொல்லுவோம். மிகப்பெரிய ஒரு அறிஞர், ஒரு ஃபக்கீஹ், ஹதீஸ் துறை அறிஞர் அதா இப்னு அபி ரபாஹ். இஸ்லாமிய அறிவுலகில் மிகவும் அறியப்பட்ட ஒரு மிகப்பெரிய மகான். அவர் சொல்கிறார், மௌத்தை நினைவுபடுத்துவதன் மூலமாக 3 பெரும் நன்மைகளை அடையலாம். முதலாவது நான் சொன்ன நன்மை தஅஜீலு தௌபா. ஒருவர் அவசரமாக தௌபா செய்து அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப, அல்லாஹ்வின் பாதைக்கு திரும்ப மீள நிச்சயமாக மௌத்து அவருக்கு தூண்டுகோலாக அமையும். இது முதலாவது விஷயம். மௌத்து நினைக்கிற அளவுக்கு அவர் நல்லுணர்வு பெறுவார். அடுத்த கணப்பொழுது எனக்கு மௌத்து வரலாம். இரவு நான் தூங்குவேன், காலையில் சில போது கண் விழிக்க மாட்டேன். நான் இந்த பயணம் நடந்து போவேன், ஆனால் என்னை தூக்கி கொண்டு வருவாங்க. நான் ஆடை அணிஞ்சு போவேன், ஆனால் மாலை வரும்போது எனது ஆடையை இன்னொருவர் களைய வேண்டியிருக்கும். நான் குளிச்சுட்டு போவேன், ஆனால் மாலை ஆவதற்குள் என்னை குளிப்பாட்ட வேண்டிய நிலை வரும் என்ற உணர்வு இருக்கு. ஸல்லல்லாஹு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க, மௌத்து எவ்வளவு எனக்கும் உங்களுக்கும் மிகவும் நெருக்கமாக இருக்கிறது என்று சொன்னால், ஒருவருடைய செருப்பின் வாரை விட, கயிறை விட அவரோடு மௌத்து நெருக்கமாக இருக்குது. இப்ப ஒருவருடைய செருப்பின் அந்த வாருன்னு சொல்வார்கள், கயிறுன்னு சொல்வார்கள், அந்த காலத்து செருப்புடைய அந்த இருக்குமே, அதை விட ஒருவருக்கு மௌத்து மிக அண்மையில் இருக்குது. இப்போ மௌத்தை நினைக்கிற அளவுக்கு அவர் அவசரமாக தன்னை திருத்திக் கொள்ள, மாற்றிக்கொள்ள, தௌபா செய்து அல்லாஹ்வின் பாதைக்கு மீள முயற்சிப்பார். இது யார் சொல்றது? அதா இப்னு அபி ரபாஹ் ரஹிமஹுல்லாஹ் சொல்றது. அடுத்ததா அர்ரிதா பில் கலீல். மௌத்தால கிடைக்கக்கூடிய அடுத்த நன்மை இருப்பதை கொண்டு திருப்தி அடைவது. இருப்பது குறைவாக இருந்தாலும், கிடைத்தது குறைவானதாக இருந்தாலும், கொஞ்சமாக இருந்தாலும் அதை கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் திருப்தி அடைகிற மனோநிலை வரும். மௌத்தை நினைக்காதவர், மரணத்தை நினைக்காதவர் இருப்பதை கொண்டு திருப்தி அடைய மாட்டார். அவருக்கு பேராசை தான் இருக்கும். போதாது போதாது போதாண்டோடு தான் இருக்கும். இப்போ வீட்டில் கணவனுக்கு மனைவியில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, எதை வச்சு பிரச்சனை அதிகமாக வரும்? இந்த பொருளாதாரத்தை வச்சு, வாழ்வாதாரத்தை வச்சு, போதாது, அது போதாது, இது போதாது, என்ன செய்றீங்க, என்ன சம்பாதிக்கிறீங்க, இது போதுமா, என்னத்தான் இதுவரை சாதிச்சோம், அலா புலா அப்படி இப்படி, குழந்தையோட கல்யாணம் இருக்குது, இது இருக்குது, செலவு இருக்குது, பேர குழந்தையோட பிரச்சனை இருக்குது, இது எல்லாத்துக்கும் போதாதே 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 என்ற அந்த பிரச்சனையெல்லாம் எப்போது வரும்ண்டா இந்த ஹுப்பு துனியா இருக்கிற இடத்துல தான். அது குறைஞ்சி ஜுஹுதுடைய வாழ்க்கை வரணும்டா, இருப்பதை கொண்டு திருப்தி அடைகிற மனோநிலை வரணும்டா, ஒரே ஒரு வழிதான் இருக்குது. அடுத்த நிமிஷம் மௌத்து வந்தா எல்லாம் முடிஞ்சு என்ற இந்த பார்வை பசுமையாக இருந்தா, உயிரோட்டமாக இருந்தா, எப்போதும் இருந்தா, ஒரு குடும்பத்தில் இருக்கிற அங்கத்தொரு மட்டத்தில் இருந்தா, சந்தேகம் இல்லாமல் அல்லாஹ்வுடைய கிருபையினால் அந்த இருப்பதை கொண்டு திருப்தி அடைநிலை வரும். அடுத்ததாக மூன்றாவதாக அவர் சொல்கிறார், தர்க்கு ஷஹனா வ ஹுப்பு துனியா. ஏற்கனவே நான் சொன்னது போல இந்த உலக ஆசை குறையும், வாழ்க்கையில வார பகமை, குரோதம், விரோதம், போட்டி மனப்பான்மை எல்லாம் குறைஞ்சு போகும். அடுத்தவரை பார்த்து பொறாமைப்படுவது, அவரோட போட்டி போட போறது, நானா நீயா என்று முட்டுவது, மோதுவது எல்லாம் குறைந்துவிடும். இப்படி 3 முக்கியமான பிரயோசனங்களை, நன்மைகளை அதா இப்னு அபி ரபாஹ்
ரஹிமுல்லா அவர்கள் விளக்குகிறார்கள். மௌத்தை நினைப்பதற்கூடாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள். மறுபக்கம் மௌத்தை மறப்பதன் மூலமாக, மௌத்தை நினைவுபடுத்தாமல் இருப்பதன் மூலமாக நாம் அடையக்கூடிய தீமைகள் பல உண்டு. இதுவரை சொன்ன விஷயங்களுக்கு எதிரானவை எல்லாம் மௌத்தை நினைக்காத காரணத்தினால் வருகின்ற பாதிப்புகள். அதுல உண்டுதான் தௌபாவை தள்ளி போட்டுக்கொண்டே இருப்போம். திருந்துறத, வாழ்க்கையை மாற்றிக்கொள்றத தள்ளி போட்டுக்கொண்டே இருப்போம். அடுத்தது அல்லாஹ் தந்ததை வச்சு திருப்தி அடைய மாட்டோம். அல்லாஹ் நமக்கு தந்தவை எதுவாக இருந்தாலும் திருப்தி அடைய நம்ம மனோனில மௌத்துடைய நினைவில் வாழ்பவருக்கு இருக்கும். அது தனக்கு கிடைச்ச வாழ்க்கை துணையாக இருக்கலாம், அல்ஹம்துலில்லாஹ். தொழிலாக இருக்கலாம், அல்ஹம்துலில்லாஹ். படிப்பா இருக்கலாம், அல்ஹம்துலில்லாஹ். வீடா இருக்கலாம், அல்ஹம்துலில்லாஹ். மற்றொன்றா இருக்க அல்ஹம்துலில்லாஹ். எது தனக்கு கிடைச்சதோ அதை வச்சு திருப்தி அடைகிற மனோநிலை இருக்கும். இந்த பார்வை உள்ளவருக்கு சொந்த ஊர் சுவனம் தான், இது தற்காலிக வாழ்க்கை தான். மௌத்து இருக்குது, அதை தொடர்ந்து நான் நிலையான மறுமைக்கு போகணும். எனவே இந்த கொஞ்ச நாள் வாழ்க்கையில இவ்வளவு அலட்டிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு வேர்த் இல்லை, அந்த அளவுக்கு வேர்த் இல்லை. உதாரணமாக நாம் ஒரு பொது டிரான்ஸ்போர்ட், ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல பஸ்ல போறோம். 2 பேர் அமரக்கூடிய ஒரு சீட்ல நாம இருக்கிறோம். 2 பேர் அமர்ந்திருக்கும் போது 3வது ஒரு ஆள் வந்தாங்க குந்துறாரு. 2 பேருக்கு தான் போகலாம். நமக்கு பொத்து கொண்டு கோவம் வரும் இல்லையா? அந்த நேரத்தில் ஏன் அப்படி ஆத்திரப்படணும்? நானும் ஏறி 1 நிமிஷம்தான், இந்த 2 நிமிஷத்துல இறங்க போறோம். அந்த ஆள் சில நேரம் அடுத்த பஸ் ஸ்டாப்ல இறங்கக்கூடியவரா இருப்பார். அப்போ புத்திசாலி எப்படி இருப்பான்? அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போவோம். சரி, கொஞ்சம் தூரம் தானே, நீயும் நானும் இருக்கிறேன், இல்லாட்டி நீயே எரி, அப்போ ஆளை விட்டுட்டு எலும்பி நிற்க வேண்டியதானே. எரி, தாராளமா எரி, ஏன்டா படுன்ட்டு எழுப்பி போயிடலாம், காலை நீட்டி போட்டு. ஏன்? தற்காலிகம். இதே மாதிரி வாழ்க்கை பற்றிய பார்வை வந்துட்டுண்டா நாம டிஸ்டர்ப் ஆக மாட்டோம். ஓகே, அந்த இது வந்துடும், விட்டு கொடுக்கும் மனப்பான்மை வந்துடும். அது சிங்கள மொழியில் சொல்வார்கள், அது எனக்கு சிங்கள மொழிக்கு தேவையில்லை. ஒவ்வொரு முறையும் சிங்கள மொழியில் 2 வார்த்தை சொல்லாட்டி என் ஆத்மா சாந்தி அடையாது. ஆமாம், சிங்கள மொழியில் சொல்வார்கள் அத்தஹரீமன். அது புடிசத்தில் இருக்கிற ஒரு கோட்பாடு. அத்தஹரீமன், டிஸ்அட்டாச்மெண்ட். ஓகே, நீ வச்சுக்கோ. சரி, நீயே எடுத்துட்டு போ, ஆளை விடு, போட்டி தேவைதான், உன்னுடையதா, சரி வச்சுக்கோ. எஸ், இந்த பார்வை எப்போது வரும்? இது சும்மா பயான் பண்ணி வராது. விட்டு கொடுக்கும் மனப்பான்மையை நாம் வளர்த்து கொள்ள வேணும். கொடுப்போமே தவிர விட மாட்டோம். நம்ம ஊர்ல கொடுப்போம்னா வேற கருத்து இருக்குது. நல்லா கொடுன்னு கொடுப்போம். ஸோ மௌத்தை நினைக்காதவர் ஒரு நாளும் அல்லாஹ் அவருக்கு என்று நிர்ணயித்ததை வைத்து திருப்தி அடைய மாட்டார். திருப்தி கொள்ளாத மனநிலையோடு இருப்பார். உலக ஆசை மிகைத்திருக்கும். தூளுல் அமல் வந்துடும். தூளுல் அமல்டா அதீத எதிர்பார்ப்பு. நீண்ட காலம் வாழுவோம், நிறைய வாழ இருக்குது, நீ இதுக்கு பொருள் தானே இருக்குது, இப்பத்தானே வாழ்க்கையை தொடங்கிக்கிறேன், நீ இவ்வளவு விஷயம் இருக்கு முன்னால. இந்த நினைவோடு தான் நிறைய பேர் இருக்கிறது. பேசும்போது சொல்லுவாங்க, என்ன உலக வாழ்க்கை, கொஞ்ச நாள் வாழ்க்கை, அற்பமான வாழ்க்கை, சொற்பமான வாழ்க்கை. ஆனா மனசு நிறைய இருக்கும், பெரிய டார்கெட். அதை குறைத்துக் கொள்வதற்கான வழி மௌத்தை நினைப்பது. மௌத்தை நினைக்காமல் இருக்கிற போது தூளுல் அமல் என்ற அந்த அதீத எதிர்பார்ப்பு எப்போது மிகைத்திருக்கும். உள்ளம் இறுகும். மௌத்தை நினைக்காத போது உள்ளம் இறுகும், உள்ளம் காய்ந்து விடும், வறண்டு விடும். அந்த நிலைமை உருவாகும். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன ஒரு ஹதீஸுடைய மொழிபெயர்ப்பு மாத்திரம் சொல்கிறேன். யாருடைய உள்ளம் ஹுப்பு துனியா என்ற உலக ஆசையால் நிரம்புகிறதோ அவர் 3 வகையான பாதிப்புகளுக்கு உள்ளாகுவார். முதலாவது முடிவில்லாத கவலை, முடிவில்லாத கவலை. இரண்டாவது திருப்தி அடையாத உள்ளம். அடுத்ததாக தூளுல் அமல், அதீத எதிர்பார்ப்பு, நீண்ட காலம் வாழுவோம் என்ற அந்த பார்வை மிகைத்து விடும் என்று சொல்கிறார். நான் நினைக்கிறேன், ஆமா, நேரம் முடிந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் ஒரே ஒரு எனக்கும் உங்களுக்கும் பரிச்சயமான ஒரு குர்ஆன் ஆயத்தை, சூரத்துல் முல்கில் வருகின்ற ஆரம்ப
வசனத்தில் வருகிற அந்த ஆயத்தை மாத்திரம் உங்களுடைய சிந்தனைக்கு நான் கொண்டு வருகிறேன். அல்லது ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. நான் நினைக்கிறேன் இந்த ஆயத்து பரிச்சயமில்லாத யாரும் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? அவன்தான் மௌத்தையும் ஹயாத்தையும், மரணத்தையும் வாழ்வையும் படைத்தவன். எதற்காக? லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் யார் சிறந்த அமல்களில், காரியங்களில், நற்கர்மங்களில் ஈடுபடுகிறார் என்பதை பரிசோதித்து பார்க்க. அதற்காக அல்லாஹ் ஹயாத்தையும் மௌத்தையும் படைத்திருக்கான். இதுல பாருங்க, எப்பயாவது நீங்கள் யோசிச்சது உண்டா? இந்த அளவு நமக்கு ஃபெமிலியரான இந்த ஆயத்துல, இந்த குர்ஆன் வசனத்துல அல்லாஹ் முதலாவது மௌத்தை சொல்றான், ரெண்டாவது தான் ஹயாத்தை சொல்லியிருக்கிறான். முதலாவது மரணத்தை சொல்லியிருக்கிறான், ரெண்டாவது தான் வாழ்க்கையை சொல்லியிருக்கான். அல்லது ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த, மௌத்தையும் வாழ்க்கையையும் படைத்திருக்கான். எப்படி வந்திருக்கணும்? இது வாழ்வையும் மரணத்தையும் தான் வந்திருக்கணும். இது அல்ல, மரணத்தையும் வாழ்வையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். இது மூலம் அல்லாஹ் சொல்ல வர செய்தி என்ன? அதாவது மரணம் தான் அசில், வாழ்வல்ல. வாழ்வு தற்காலிகமானது, மரணம் தான் அசிலானது. அதுதான் மிகப்பெரிய யதார்த்தம், உண்மை. மரணத்தையும் வாழ்வையும், மரணம்தான், பிறந்தவர் எல்லோரும் மரணிக்க வேண்டும் என்பதுதான் அடிப்படை. வாழ்வது என்பது அது ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருஷம், 10 வருஷம், 25 வருஷம், 30, 50, 40, 60, 70, எவ்வளவோ, அது தற்காலிகமானது. மரணம் என்பது நிலையான வாழ்க்கையை நோக்கி அழைத்து செல்கின்ற அந்த கடவை. எனவே தான் முதலாவது மரணம் சொல்லப்பட்டு இரண்டாவது வாழ்வு சொல்லப்பட்டிருக்கு. எனவே வாழ்க்கையை பற்றி சிந்திப்பதை விட ஒரு மனிதன் மரணத்தை பற்றி தான் அதிகமாக சிந்திக்க வேண்டும். புத்தியுள்ள மனிதன், அறிவுள்ள மனிதன் அப்படித்தான் சிந்திக்க வேண்டும். ஒரு இறை விசுவாசி அப்படித்தான் சிந்திக்க வேண்டும் என்ற செய்தியைத்தான் குர்ஆன் இந்த வசனத்துக்கூடாக நமக்கு சொல்லுகிறது. இன்ஷா அல்லாஹ் நாளையும் சந்திக்கலாம், சிந்திக்கலாம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு காலையில் வகுப்பு 10:30 மணிக்கு ஆரம்பிக்கும். ஜஸாக்குமுல்லாஹு கைரன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வபிஹம்திக், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.